கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் நியமித்த இந்த நாளிலே நாம் சகோதர சகோதரிகளாக ஒன்று கூட நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். அவருக்கு இந்த ஒரு கூட்டத்தின் மூலமாக நாம் துதியும் ஸ்தோத்திரத்தையும் ஆராதனையும் நாம் எடுத்துக்கொண்டு சகோதரர் சொன்ன விதமாக ஒரு பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். பாடத்தினுடைய தலைப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். டைட்டிலே என்ன இன்னைக்கு பார்க்க போற பாடத்தோட டைட்டில் அப்படின்னா கிதியோனுடைய யுத்தம் அப்படின்னு சொல்லி இருக்காது, கிதியோனுடைய நூதன யுத்தம் அப்படிங்கறதுதான் டைட்டில். சோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன சப்ஜெக்ட் பார்த்தோம்? பஸ்காவும் நினைவு கூறுதலும் இல்லைங்களா? சோ அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சோ ஒருவேளை அந்த சப்ஜெக்ட்லயும் ஏதோ டவுட் இருந்தாலும் நீங்க இந்த ஒரு கூடுகை முடிந்தோடனே உங்களுடைய கேள்விகளையும் கேட்கலாம். இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் அப்படின்னு எதை பேஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டைப் சப்ஜெக்ட். ஒரு டைப் சப்ஜெக்ட்னா டைப் அண்ட் ஆன்டி டைப் மெத்தட். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்கும்போது வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சில வழிமுறைகள் நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா? இந்த வேதாகமத்தை புரிந்து கொள்றதுக்கு ஒரு சில மெத்தட்ஸை யூஸ் பண்றோம்னு. அதுல இப்ப எந்த மெத்தட் யூஸ் பண்ணி இந்த சப்ஜெக்டை நம்ம படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிழலும் பொருளும். சோ அப்ப டைப் அண்ட் ஆன்டி டைப், நிழலும் பொருளும் இருக்கு அப்படின்னா அப்போ அந்த நிழல் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் என்ன இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்குன்னு பார்ப்போம். பொருள்ல பிதா அதுக்கு நமக்கு என்ன பாடத்தை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்ப்போம். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த சப்ஜெக்டை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது கிதியோன் ஒரு விதமான டாக்டிக்ஸை பயன்படுத்தி இருக்கார் வார்ல வின் பண்றதுக்கு. இப்போ நம்மளும் யாருக்கு அகெயின்ஸ்டா தான் வார்ல இருக்கும்? சாத்தானுக்கு அகெயின்ஸ்டா இல்லைங்களா? சோ இப்ப இந்த கடைசி கால பாதங்கங்களா அழைக்கப்பட்ட நாம நம்மளும் சாத்தானை மேற்கொண்டு அதுல நம்ம அவனை வின் பண்ணணும் அப்படின்னா கிதியோன் எப்படி ஒரு டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணி வின் பண்ணாரோ அந்த மெத்தடாலஜியை பார்த்தோம் அப்படின்னா நமக்கும் இந்த சப்ஜெக்டோட முடிவுல என்ன பதில் கிடைக்கும் அப்படின்னா நம்மளும் சாத்தானை எப்படி வீழ்த்துவது அப்படிங்கிற ஒரு பதில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். சோ அதனாலதான் இந்த சப்ஜெக்டை நம்ம பார்க்க போறோம். இந்த சப்ஜெக்டுடைய கதைக்களம் எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் வனாந்தர பிரயாணம் பண்ணிட்டு வராங்க. வரும்போது அவங்களுக்கு மெயினா யாருதான் அதிகமா தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா மீதியானியர்கள் தொல்லை கொடுக்குறாங்க. வார்த்தை நம்ம கவனிக்கணும், மீதியானவர்கள் இல்ல, ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து மீதியானவர்கள் இல்ல, மீதியானியர்கள். சோ அவங்களுடைய அந்த ட்ரைபோட நேம் தான் அது. சோ இந்த இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட்ல என்னென்ன கேரக்டர்ஸ் வரும் அப்படின்னா ஒரு வார்னா யார் இருப்பா? கண்டிப்பா அதுல சோல்ஜர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா? சோ அப்படி இருக்கும்போது கிதியோனின் நூதன யுத்தம் அப்படிங்கும் போது கிதியோன் இருப்பார் கண்டிப்பா இந்த கதைக்களத்துல. அவர் கூட யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ அந்த படை வீரர்கள் இருப்பாங்க. அதே நேரத்துல யாருக்கு அகெயின்ஸ்டா சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னா மீதியானியர்களுக்கு அகெயின்ஸ்டா சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வேதாகமம் சொல்லுது. சோ அப்படி இருக்கும்போது இந்த இஸ்ரேல் மக்களை மையமா வச்சு கிதியோன் மூலம் தேவன் நம்ம எப்படி சாத்தானை முறியடிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு பாடமா பார்க்க போறோம். இப்போ மீதியானியர்கள் பொறுத்து ஃபர்ஸ்ட் எனிமே யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே ஸ்டோரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது இந்த மீதியானியர்கள் எப்போதுமே எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எப்போதுமே ஒரு நிரந்தர எதிரி யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள். சோ இவங்க ரெண்டு பேருக்கும் சுத்தமா எப்போதுமே ஆகவே ஆகாது. பல்வேறு இடங்கள்ல இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வேதாகமத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. சோ அதுல ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். இவங்களோட மைண்ட் செட்டே எப்படின்னா எப்போதுமே இஸ்ரேலுடைய மக்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. சோ டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு டைம் டார்ச்சர் பண்ணும் போது பிதா என்ன பண்றாரு? மோசேயை கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு என்ன சொல்றாரு அப்படிங்கிறத வாசிச்சிடலாம். எண்ணாகமம் 31 அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரன் நிமித்தம் மீதியானியரிடத்தில் பழி வாங்குவாயாக, அதன் பின்பு உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் என்றார். சோ ஃபர்ஸ்ட் என்ன கட்டளை கொடுக்கிறாரு? மீதியானியர்களுடைய கை பலத்து கொண்டே போகுது. போகும்போது பிதா மோசேயை கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு நீ என்ன பண்ணு? இஸ்ரேல் புத்திரன் நிமித்தம் மீதியானியரிடத்தில் பழி வாங்குவாயாக, நீ அவங்கள பழி வாங்கிரு, விட்டு வைக்காத அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இன்ஸ்ட்ரக்ஷனை யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மோசே கிட்ட கொடுக்குறார். சோ அப்படி கொடுத்தோனையுமே இப்போ ஒரு சைடு மீதியானியர்கள் இருக்காங்க, இன்னொரு சைடு இஸ்ரேல் மக்கள் இருக்காங்க. இப்ப இந்த போர்ல யாரு ஜெயிச்சிருப்பா?
எனி கெஸ்? ரொம்ப கஷ்டமான கேள்வி இது கேட்டேனா? தேவன் மோசையை கூப்பிட்டு வார்ல நீங்க போய் நீ வந்து பழி வாங்கிருங்கிறாரு மீதியானியரை. மோசையை உடனே கண்டிப்பா செஞ்சிருப்பாரு இல்லையா? தேவனுடைய மனுஷன் கண்டிப்பா அவருடைய வார்த்தையை தட்டியிருக்க மாட்டார். மீதியானியர்களுக்கும் இஸ்ரேலருக்கும் சண்டை நடக்குது. தேவன் வந்து பழி வாங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த வார்ல யாரு ஜெயிச்சிருக்கலாம்? மோசேதான், இஸ்ரேல் மக்கள் தான் இல்லைங்களா? என்ன ரீசன்? ஏன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது வந்து பிதா. சோ அப்ப கண்டிப்பா அவங்க தோக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும்போது அதே போல மோசேயும் அதை ஃபாலோ பண்றாரு. அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம் வசனம் 7ஆம் வசனம். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் மீதியானியருடன் யுத்தம் பண்ணி புருஷர்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். என்ன பண்றாங்க? சண்டை போடுறாங்க மீதியானியரோட. தேவனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நீ இந்த வார வந்து நீ அவங்கள பழி வாங்கு அப்படின்னு சொன்னதுனால அவங்க அதுல வின்னும் பண்றாங்க. அங்க இருக்கிற புருஷர்கள் எல்லாத்தையும் வந்து அழிச்சு போட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த சூழ்நிலை முடிந்த பிறகு இவங்க வனாந்திர பிரயாணத்துல இருக்காங்க. அப்போதான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. வனாந்திர பிரயாணம் முடிந்த பிறகு தேவன் வந்து இவங்களை கானானுக்குள்ள வழிநடத்தி கூட்டிட்டு வர்றாரு இல்லைங்களா? சோ அப்படி இருக்கும்போது கானானுக்குள்ள வந்தோடனே தேவன் என்ன பண்றார்? இவங்களை வந்து கைட் பண்றதுக்காக நியாயாதிபதிகளை வந்து கொடுக்குறாரு. சோ அப்படி இருக்கும்போது இந்த நியாயாதிபதியில கொடுக்குறாரு இல்லைங்களா? அதுல ஒரு நியாயாதிபதி தான் யாருன்னு சொல்லி பாக்குறோம்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டைட்டில் இருக்கக்கூடிய கிதியோன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது அவரை பத்தி தான் பார்க்க போறோம். சோ அவங்க எப்படி இந்த மீதியானர்களை வீழ்த்தினாங்க? ஏன்னா ஒரு விஷயம் கவனிக்கணும். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்ல கிதியோன் இல்லை. அதுக்கப்புறம் கானானுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் கிதியோன் வராரு. அப்ப கிதியோனோட நியூதன யுத்தம் நம்ம பார்க்கும்போது புரிஞ்சுக்கணும், இனிமே தான் சண்டையே. ஆக்சுவலி அதை பத்தி தான் நம்ம பார்க்கவே போறோம். அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்க? மோசேட்ட கொடுத்த கட்டளையில எல்லா புருஷர்களையும் கொண்டு போட்டாங்க. கொண்டு போட்டதுக்கு அப்புறம் அந்த ஒரு ட்ரைப்ல அந்த ஜெனரேஷன் வேகமா குரோ ஆகுமா, ஸ்லோவா குரோ ஆகுமா? ஏன்னா எல்லா புருஷர்களையும் கொண்டு போட்டாச்சு, ஸ்லோவா தான் ஆகும் இல்லைங்களா? அதானே நியாயம். ஆனா அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க வேக வேகமா பலத்த ஜாதியா வந்து உருவாகுறாங்க. என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரே ரீசன் தான், அவங்களுடைய தொழில். சரி, என்ன தொழில் பண்ணா வேகமா ஜெனரேஷன் வந்து பெருகலாம்? இப்ப இருக்கவங்க கிட்ட கேட்டீங்கன்னா பிட்காயின் ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட், எக்ஸ்சேஞ்ச் நிறைய சொல்லுவோம் இல்லைங்களா? சோ மீதியானவர்களுடைய காலத்துல என்னதான் இருந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களுடைய தொழிலே வந்து எந்த மூலதனமும் இல்லாத ஒரு தொழில், திருட்டு தொழில். திருடுவாங்க, திருடுறதுக்கு எதுவுமே தேவையில்லை இல்லைங்களா? சோ அவங்களுடைய ஹேபிட்டே என்ன மீதியானவர்களுக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பை ஜெனரேஷன் அவங்களுடைய கேரக்டரே திருடுறதுதான் அவங்களுடைய தொழில். சோ அப்படி இருக்கும்போது ஊர் ஊரா போய் திருடுறாங்க, டெவலப் ஆகுறாங்க. அதே நேரத்துல இந்த சூழ்நிலை நடந்துட்டு இருக்கும் போது அந்த மீதியானியர்கள் பலத்து கொண்டே போயிட்டு இருக்காங்க. ஒரு சைடு தேவனுடைய பிள்ளைகளா இருக்க வேண்டிய இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த சூழ்நிலையில விக்கிரகாராத ஒரு ஆராதனைக்குள்ளாக இருக்காங்க, ஐடல் வர்ஷிப்பிங்ல இருக்காங்க. அப்ப பிதா ஒரு தவறு நடக்குது பழைய ஏற்பாட்டுல அப்படின்னா என்ன பண்ணுவார்? எடுத்தோடனே அழிச்சிடுவாரா? என்னதான் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க செய்யற தவறுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு கண்டிப்பா. ஏன்னா அவங்க ரியலைஸ் பண்ணும்ல அவங்க செய்யறது தவறுன்னு. சோ அதை பார்க்காம கண்டிப்பா பிதா இருக்க மாட்டாரு இல்லைங்களா? சோ அப்படி இருக்கும் போது இந்த ஒரு விக்கிரகாராதனைக்குள்ளாக இருக்கிற இஸ்ரேல் மக்களை திருத்துறதுக்காக பிதா வந்து யார அந்த டைம்ல கருவியா பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மீதியானர்கள் வந்து ஒரு சைடு பலத்து கொண்டே வராங்க, பலத்த ஜாதியா. ஏன்னா அவங்க தொழிலே திருடுறதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதனால அப்போ இவங்க கானானுக்குள்ள வந்த பிறகு அந்த டைம் ஃப்ரேம்ல இவங்களுடைய கை ஓங்குது. அதான் வசனம் ரொம்ப வந்து கிளியரா இருக்கும். நம்ம படிச்சிடலாம். நியாயாதிபதிகள் 6:2. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மீதியானியரின் கை இஸ்ரேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரேல் புத்திரர் மீதியானியரின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். சிம்பிளா சொல்லணும்னா என்ன பண்ணிருக்காங்க? ஒளிஞ்சு ஓடி இருக்காங்க மீதியானியர்களுக்கு. ஏன்? ஏன்னா அந்த ஜாதி வந்து பலத்து கொண்டே போகுது ஒரு சைடு. அப்படி இருக்கும் போது இவங்களுடைய ஹேபிட்டே பை டிஃபால்ட் என்னன்னு சொல்லி பார்த்திருக்கோம்னா, இஸ்ரேல் மக்களை டார்ச்சர் பண்றதுதான் மீதியானியர்களுடைய வேலையே. அப்படி இருக்கும் போது ஆல்ரெடி மோசே வந்து அந்த ஜனத்துல இருக்க புருஷர்கள் எல்லாத்தையும் கொன்று போட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கும்? அவங்களுடைய ஒரே டார்கெட் வந்து இஸ்ரேல் மக்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை தான். சோ அப்படி இருக்கும் போது இவங்க ஒரு சைடு பலத்து கொண்டே வராங்க, ஆனா இஸ்ரேல் மக்களோ விக்கிரகாராதனையில இருக்காங்க. அப்ப தேவன் வந்து இந்த மீதியானர்களை வைத்து இஸ்ரேல் மக்களை திருத்துவதற்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்குறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும் போது இஸ்ரேல் மக்கள் ஓடி ஒளிகிறாங்க.
என்ன நடக்குதுங்கிறத வரும் வசனங்கள்ல வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7. வசனங்கள் 6 மற்றும் 7. இப்படி மீதியானியராலே இஸ்ரேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரேலர் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது. சரி, இப்ப என்ன நடக்குது? தப்பு பண்றாங்க. தப்பு பண்ணோடனே பிதா யாரை வச்சு ஒரு பாடம் புகட்டுறாரு அப்படின்னா, அவங்களுடைய அந்த எதிரியான மீதியானியர்களை வச்சு ஒரு பாடம் புகட்டுறாரு. ஏன்னா அவங்க கை பலத்து கொண்டே போகுது அப்படிங்கும் போது இவங்க அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவாங்க. எப்போதுமே இஸ்ரேல் மக்களுடைய மைண்ட் எப்படி, ஏதோ ஒரு மிகப்பெரிய தவறு செய்வாங்க, தவறு செஞ்சதுக்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணுவாங்க. எப்போனா பிதா ஒரு அடி ஒண்ணு அடிப்பார், அடிச்சோடனே ரியலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் உள்ள வந்துருவாங்க அவரோட பேச்சை கேட்டு. சோ இன்னைக்கும் எப்படிதான் அந்த இன்னைக்கும் நம்ம எப்படிதான் பார்க்க போறோம் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் தான் பார்க்க போறோம். சோ ஃபைனலா பிதா கிட்ட வராங்க. இஸ்ரேல் புத்திரர் மீதியார் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது சோ வேண்டுதல் பண்றாங்க, ப்ரே பண்றாங்க, எங்க இவங்க கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி. சோ இப்ப இஸ்ரேல் மக்களை திருத்த கொண்டு வந்த மீதியானரை இப்ப யாரு முறியடிக்கணும்? இஸ்ரேல் மக்கள் முறியடிச்சாகணும். ஏன்னா அவங்க வின் பண்ணாதானே அவங்க கிட்ட தப்பிக்க முடியும். சோ அப்படி இருக்கும் போது இந்த மீதியானர்களை இப்போ டிஃபீட் பண்ண தேவன் யாரதான் சூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிதியோனை சூஸ் பண்றாரு. பொதுவா ஒரு வார் அப்படின்னா அந்த வாரை லீட் பண்றதுக்கு யாரை சூஸ் பண்ணுவாங்க? கண்டிப்பா ஆப்வியஸ்லி ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான அந்த வார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற, அந்த மாதிரி ஒரு மெஜஸ்டிக்கா இருக்கிற யாரோ ஒருத்தரை தான் சூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்படின்னு எல்லாரும் தலையாட்டும் போது நம்மளா இருந்தா அப்படிதான் சூஸ் பண்ணுவோம். ஆனா தேவன் அப்படி பண்ண மாட்டார் இல்லைங்களா? நாம பிசிக்கலா இருக்கிற பராக்கிரமத்தையோ இல்ல அவங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெக்கார்ட்ஸையோ வச்சுதான் நம்ம என்ன சூஸ் பண்ணுவோம், அந்த பொசிஷனுக்கு ஒரு ஆளை சூஸ் பண்ணுவோம். ஆனா பிதா அப்படி கிடையாது. ஏன்னா நம்மள சூஸ் பண்ணிருக்காரு இல்லைங்களா எல்லா விஷயத்துக்காகவும். நம்ம என்ன எல்லாத்துலயுமே மிகவும் ஞானவான்களா அப்படின்னு கேட்கும் போது வசனம் பின்னாடி வரும், நம்ம பார்க்கலாம். சோ அப்படி இருக்கும் போது பழைய ஏற்பாட்டிலையும் பிதா கிதியோனை சூஸ் பண்ணிருக்கார். அப்ப ஏன் கிதியோனை சூஸ் பண்ணார்? அவருக்கு வார் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அப்ப நம்மளுடைய சப்ஜெக்டோட அந்த மெயினான ஒரு ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா கிதியோன். அப்போ இவரை சூஸ் பண்ணிருக்காரு, இவருக்கு வார் எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னா என்ன ரீசனா இருக்கலாம்? எதுவும் கெஸ்? என்ன கேரக்டர் இருந்திருக்கலாம் கிதியோன்ட்ட? சண்டை போடல, அவர் இதுக்கு சண்டை போட்டது இல்லை. அவரு சாதாரணமா ஒரு ஹம்பிளான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. சரி, சப்ஜெக்ட்ல நம்ம பாத்திரலாம் என்ன ரீசன் இவரை சூஸ் பண்ண வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை. வசனங்கள் 14 முதல் 16 முடிய. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், ஆ என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். சோ என்ன நடக்குது இங்க? கூப்பிட்டு நீ வாருக்கு போ அப்படின்னு சொல்லி லீட் பண்றதுக்கு, இஸ்ரேல் மக்களை லீட் பண்றதுக்கு கிதியோனை பிதா சூஸ் பண்றாரு. சூஸ் பண்ணும்போது நம்ம கேட்டோம் இல்லையா, என்ன கேரக்டர் இருக்கு அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பிதா அவரை சூஸ் பண்ணிருக்காரு. அப்படிங்கும் போது வசனத்தை கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும். நம்ம கிட்ட கூப்பிட்டு நம்ம கிட்ட ஒரு பொறுப்பு எப்போதுமே கொடுக்குறாங்க. நம்மள மாதிரியே சரிசமமா நிறைய பேர் இருக்காங்க. கொடுக்கும் போது நம்ம கிட்ட அந்த ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்கன்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? நம்மள மாதிரிதான் எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே டிசர்விங் ஈக்குவலி. ஆனா இங்க கிதியோன் என்ன தெரியுமா பண்றாரு? ரொம்ப ஹம்பிளா ஒரே விஷயம் சொல்றாரு, என் கோத்திரமே ரொம்ப சின்னது, இருக்கிற மத்த கோத்திரங்களோட கம்பேர் பண்ணும்போது மனாசே ரொம்ப சின்னது. அந்த மனாசேல என்னுடைய குடும்பம் மிகவும் சிறியது. அந்த கோத்திரத்திலே எத்தனையோ ஃபேமிலியை வேணா நீங்க சூஸ் பண்ணிருக்கலாம். என் ஃபேமிலி ரொம்ப சின்னது, அந்த ஃபேமிலிலேயே நான் ரொம்ப சின்னவன். சோ என்ன நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு கேட்கும் போது பிதா ரொம்ப கிளியரா சொல்றார். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். எப்படின்னா என்ன மீன் பண்றாருன்னா, ஒரு பெரிய ஜனத்தோட நீ சண்டை போடுற மாதிரி இருக்காது, ஒரே ஒருத்தனை நீ அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீ ஈஸியா அவங்களை அடிப்ப அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப என்ன கேரக்டர் இவர்கிட்ட இருந்தது? இதுக்கு முன்னாடி சொல்லலாம் பரவாயில்ல, இப்ப சொல்லிருங்க. ஹம்பிள்னஸ் இல்லைங்களா? அந்த தாழ்மை இருக்கு. சரி, இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி, வெறும் தாழ்மையை வச்சுட்டு போர்ல ஜெயிக்க முடியுமா? எப்படி? ஒருவேளை ஜெயிக்க முடியும்னு சொன்னீங்கன்னா, உதாரணத்துக்கு கேட்கிறேன், எதிரி நாட்டுல இருந்து ஒரு மிகப்பெரிய படை தளபதி, ராஜா எல்லாம் லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் சோல்ஜர்ஸோட வராங்க. வெறும் ஹம்பிள்னஸை வச்சுட்டு என்ன பண்ணலாம்? அவங்க கிட்ட ஜெயிக்க முடியுமா? வரல.
காலில் விழுந்துடலாமா எதிரி நாட்டு ராஜா கிட்ட? ஹம்பிள்னஸ்ன்னு சொல்லிட்டு இல்ல, அது கிடையாது. ஆனா இன்னைக்கு பிதா நமக்கு என்ன சொல்லி கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த தாழ்மையை வச்சுட்டு வார்ல எப்படி வின் பண்றது அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் நமக்கு சொல்லி கொடுக்க போறாரு. ஏன்னா கிதியோன் வந்து பராக்கிரமசாலி கிடையாது. அப்படி இருக்கும்போது கிதியோனை கூப்பிட்டு, நீ போ, நீ வந்து கண்டிப்பா ஜெயிப்ப, நீ ஒரே மனுஷனை முறியடிக்கிற மாதிரி நீ முறியடிப்ப அப்படின்னு சொல்லி பிதா வந்து ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. சோ அப்படி கொடுக்கும் போது இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ள வந்துடலாம். நியாயாதிபதிகள் 6:34. 34ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானது கிதியோன் மேல் இறங்கியது. அவன் எக்காளம் ஊதி அபியேஸ்ரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து. சரி, அப்போ கிதியோன் வந்து சர்க்குலர் அனுப்புறார். பிதா கூப்பிட்டாரு, நம்ம இப்போ சண்டைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்காலம் ஊதுறாரு. எக்காலம் ஊதுனாலே என்ன அர்த்தமா இருக்கும்? ஒண்ணு ஏதோ ஒரு ஆபத்தா இருக்கலாம், இல்ல யுத்த களமா இருக்கலாம். சரிங்களா? யுத்தத்துக்கு நெருங்கிட்டோன்ற ஒரு எச்சரிப்பின் செய்தியா இருக்கலாம். அப்போ பிதா சொன்னதை கேட்டு இவர் எக்காலம் ஊதும் போது அவர் கூட மீதியானரை எய்த்து, ஏன்னா மீதியானர்கள் வந்து லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, சாதாரண டைப் கிடையாது. ஏன்னா வசனம் பார்த்துட்டோம் நம்ம, இஸ்ரேல் ஜனம் எவ்வளவு பெரிய கூட்டம்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இஸ்ரேலை வந்து இஸ்ரேலை விட அதிகமா மீதியானர்கள் வந்து பலத்து கொண்டே போறாங்க அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் அமௌண்டா இருந்திருக்க வாய்ப்பு இல்லை, இல்லைங்களா? சோ வசனத்தின் அடிப்படையில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, மீதியானியர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரைபு, நல்லா வளர்ந்துட்டாங்க, வனாந்திரத்துல இருந்த மாதிரி இல்ல. கானானுக்குள்ள இவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரைப் ரொம்ப அவங்களுடைய அப்பர் ஹேண்ட் வந்து ஓங்கிருச்சு. சோ அப்படி இருக்கும்போது இந்த மீதியானியர்களோட எதிர்த்து சண்டை போடணும், எந்த வார் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத கிதியோன் வந்து கூப்பிடுறாரு சர்க்குலர் அனுப்பி எக்காலம் ஊதி. எத்தனை பேர் வந்திருப்பாங்க? எதுவும் கெஸ்? நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வசனம் இருக்கு, 32,000 பேர் வராங்க. யாருக்கு எதிர்த்து போரிடுறதுக்கு? மீதியானியர்கள்ல. சரி, ஒருவேளை நம்ம கிதியோனா இருக்கும், நம்மள வந்து பிதா நம்ம கிட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்லி பார்த்து சூஸ் பண்ணிட்டார். லட்சக்கணக்கான படைகளை எடுத்து போரிடணும். நம்ம இப்ப நம்ம ஒரு எக்கால ஊதுறோம், இந்த மாதிரி நீங்க வந்துருங்க, நம்ம கண்டிப்பா போர் செஞ்சே ஆகணும் அப்படிங்கும் போது நம்ம கிட்ட 32,000 பேர் மட்டும் வந்தாங்கன்னா நம்ம மைண்ட் எப்படி இருக்கும்? சண்டை போட வேண்டியது லட்சக்கணக்கான ஆளுங்க. இப்ப கிதியோனோட மைண்ட் செட்டை யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த கதை காலத்துக்குள்ள நம்ம போனாதான் கிதியோனோட மென்டாலிட்டி என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். சோ அப்படி இருக்கும்போது 32,000 பேர் வராங்க. நம்பர் ரொம்ப முக்கியம். ஏன் அந்த 32,000 போட்டிருக்கேன்னா, ஏன்னா போக போக அந்த நம்பர் என்ன ஆகுது அப்படிங்கறத நம்ம சப்ஜெக்ட்ல பார்க்கும்போது நமக்கு புரியும். அப்போ ஓரளவுக்கு ஹாப்பி தான். ஏன்னா 32,000 பேர் வந்திருக்காங்க இனிஷியலா அப்படிங்கும் போது ஒரு ஹாஃப் ஹாப்பினஸ்ல வந்து போறாரு. போகும்போது கிதியோனை கூப்பிட்டு பிதா வந்து கேட்கிறாரு, பா கிதியோன் எங்க போயிட்டு இருக்க அப்படின்னோடனே, நீங்க தானே மீதியானங்களோட சண்டை போட சொன்னீங்க, அதனால நான் ஆளுங்களை கூட்டிட்டு சண்டை போடுறதுக்காக போயிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது எத்தனை பேர்ப்பா அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கேட்கிறாரு. அப்ப கிதியோன் என்ன சொல்றாரு? 32,000 பேர் வந்திருக்காங்க ஆண்டவரே, மீதியானரோட எதிர்த்து சண்டை போட அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரு வந்து ஒரு மனுஷனை வச்சு கூட வார் நடத்தலாம், அந்த அளவுக்கு வல்லமை உள்ள தேவன் தான். பட் இருந்தாலும் கிதியோன் ஒரு ஹியூமன் இல்லைங்களா? அப்ப கேட்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, 32,000 பேர் வந்து ரொம்ப அதிகம் இந்த சண்டைக்கு. ஒருவேளை இந்த 32,000 பேர் போய் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கீங்க, நாளைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? 32,000 பேரோட போய் தானே ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லி மனுஷருடைய பெருமைகளை தான் பேசுவாங்க. அதனால இந்த 32,000ங்கிறது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பேர் எனக்கு தேவையில்ல. அப்ப நான் ஒண்ணு சொல்றேன், நான் சொல்றத அவங்களுக்கு நீ வந்து டீச் பண்ணு. அப்போ அந்த டீச்சிங்ல எத்தனை பேர் இருக்காங்கன்றத பாக்கலாம், அந்த டெஸ்ட்ல எத்தனை பேர் இருக்காங்கன்றத பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பேர் வேணாம் அப்படின்னாங்க. இப்ப கிதியோனோட மென்டாலிட்டி எப்படி? வந்ததே 32,000 பேர், சண்டை போட போறதோ லட்சக்கணக்கான ஆளுங்கள. அப்படி இருக்கும்போது வாசிக்கலாம் வசனம், நியாயாதிபதிகள் 7:2. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 மற்றும் 3. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளில் இருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 27,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 10,000 பேர் மீதியாய் இருந்தார்கள். இப்ப என்ன லாஜிக்னா, இவ்வளவு பேர்லாம் எனக்கு வேணாம், நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், நீ அதுல எத்தனை பேர் வராங்கன்றத பாப்போம் அப்படின்னு சொல்லி பிதா சொல்லும் போது ஆல்ரெடி கிதியோன் வந்து ரொம்ப டல்லு. ஏன்னா வந்த ஆளுங்களையும் ஒரு ஃபில்டர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி இருக்கும்போது
இஸ்ரேல் மக்களுக்கு வேணா தேவனை பத்தி தெரியாம இருக்கலாம், ஆனா தேவனுக்கு வந்து இஸ்ரேல் மக்களுடைய மைண்ட் வந்து ரொம்ப கிளியரா தெரியும். அதனாலதான் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். இவங்க வந்தவங்கள சும்மா வந்திருக்க மாட்டாங்க இல்லையா? மீதியானியர்கள் லட்சக்கணக்கான பேர், 40 லட்சத்துக்கு மேல இஸ்ரேல் மக்கள் இருக்கும் போது அதுல இருந்து வந்த ஆளுங்க 32,000 பேர் அப்படின்னா, அப்ப அவங்களும் வந்து விசுவாசத்தோட தானே வந்திருப்பாங்க. சோ வந்திருக்கும் போது பிதா என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு வெறும் இந்த விசுவாசம் பத்தாது, அந்த விசுவாசத்துல கிரியை இருக்கான்னு பாப்போம், அந்த டெஸ்ட்ல அவங்க பாஸ் ஆகுறாங்களான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்ட்ரேஷன் வைக்கிறாரு. என்ன சொல்றாரு? திகிலும் பயமும் இருந்தா என்ன பண்ணிரு, ஓடிரு, நீ வரவே வேணாம் இந்த வாருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வரும்போது ஃபீத்ல தான் வந்திருக்காங்க. ஆனா இந்த அறிவிப்பை கிதியோன் கொடுத்த போது எத்தனை பேர் ஓடி போறாங்க? 22,000 பேர் ஓடி போறாங்க. நம்மளா இருந்தா, கிதியோனா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? எனக்கு ஒரு டெஸ்ட் வைங்க, நானும் ஓடிடுறேன் இல்லைங்களா? ஆனா கிதியோன் அப்படி அந்த மென்டாலிட்டியில இருந்தாரா அப்படின்னா, காட் சூஸ் பண்ணப்பட்ட மனுஷன் கிதியோன். கண்டிப்பா ஹம்பிள்னஸ் இருக்கு, ஆனா அதே நேரத்திலும் தேவன் மேல ஒரு நிச்சயமான ஒரு விசுவாசம் இருந்திருக்கும் அவருக்கு. மேபி சேடா இருந்திருக்கலாம், பட் பைபிள் அப்படி ரெக்கார்ட் ஆகல. சோ அப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது, வெறும் ஃபெய்த் மட்டும் இருந்தா பத்தாது, ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், நீ அதுல நிக்கிறீங்களான்னு பாப்போம் அப்படிங்கும் போது 22,000 பேர் ஓடுறாங்க. அதுல 20,000 இருக்கும். அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு மீதி எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெறும் அந்த 10,000 பேர் தான் இருக்காங்க. 22,000 வந்து காலி, வெறும் 10,000 பேர் மீதி இருக்காங்க. அப்போ இந்த 10,000 பேர் இருக்காங்க அப்படின்னா, இப்ப கிதியோனோட மைண்ட் அந்த சூழ்நிலை 32,000 பேர் பார்த்த மாதிரி கண்டிப்பா இருக்காது இல்லைங்களா? சோ அப்படி இருக்கும் போது இப்ப காட் கூப்பிட்டு கேக்குறாரு, கிதியோன் எத்தனை பேர் இருக்காங்க அவங்க கூட அப்படின்னு. இவருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. என்னடா திரும்பியும் அதே கேள்வி கேட்கிறாரு. இப்பதான் இப்படி ஒரு கேள்வி கேட்டாரு, கொஞ்சம் பேர் இல்ல, ஆல்மோஸ்ட் நிறைய பேர் போயிட்டாங்க. அப்ப திரும்பியும் கூப்பிட்டு கேட்கும் போது 10,000 பேர் இருக்காங்க அப்படின்னா, 10,000 பேர் இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பயே கிதியோனுக்கு வந்து புரிஞ்சு போச்சு, ரைட்டு, காலி, சம்திங் ஏதோ நடக்க போகுது. அப்படிங்கும் போது, நான் சொல்றத நீ போய் சொல்லு, நான் சொல்றத நீ சொல்லு. அவங்க ஒரு விஷயம் செய்வாங்க, 2 விஷயம் செய்வாங்க, எந்த விஷயம் யாரு செய்யறாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க நம்ம பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் நம்பர் 2, 2வது டெஸ்ட் வந்து வைக்கிறாரு. யாருக்கு? இஸ்ரேல்ல இருந்து செலக்டட் ஆகி அந்த 32,000 பேர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபில்டர்ல தப்பி, அப்பயும் விசுவாசத்தோடையும் தைரியத்தோடையும் இருந்து சண்டை போடலாம், கிதியோனுடைய அந்த பேட்டில் ஷிப் கீழே சண்டை போடலாம்னு சொல்லிட்டு வந்த அந்த 10,000 பேருக்கு ஒரு டெஸ்ட். அப்போ ரொம்ப கடினமான ஒரு மனது இருந்திருக்கும் நிச்சயமா அந்த இடத்துல. சரி, அப்ப என்ன பண்ண சொல்றாரு அப்படிங்கறத வாசிடலாம். செகண்ட் டெஸ்ட் தான் இப்ப நம்ம படிக்க போறோம். நல்லா கூர்ந்து கவனிங்க இந்த ஒரு டெஸ்ட். 4ஆம் வசனம். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறக்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோடே வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வரக்கடவன், உன்னோடே கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வராதிருக்க கடவன் என்றார். இப்ப என்ன சொல்றாரு? வைக்க போற டெஸ்ட் என்ன மாதிரி டெஸ்ட்னா, தண்ணி குடிக்கிற டெஸ்ட். நீ நான் சொல்ற இடத்துக்கு அவங்களை கூட்டிட்டு போ, தண்ணி 2 கூட்டிட்டு போ. அவங்க வந்து 2 விஷயம் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அவர் தான் 2 குரூப்பா இங்கே பிரிச்சிடுறாரு. எப்படின்னா, நான் ஒரு விஷயம் செய்வாங்க, அவங்கள வேற மாதிரியும், இன்னொரு விஷயம் செய்யறவங்கள வேற மாதிரியும் பிரிச்சிரு அப்படின்னு சொல்லி நான் தான் சொல்லுவேன், நீ யாரை இப்ப கூட்டிட்டு போகணுங்கிறத, யாரை நீ கூட்டிட்டு போக கூடாதுங்கிறத நான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு பிதா சொல்லிட்டாரு கிளியரா. சோ சொல்லும் போது தண்ணி 2 போறாங்க. எத்தனை பேர் போறாங்க? 10,000 பேர் போறாங்க. ஓகே. சோ அந்த 10,000 பேரும் போயிட்டு தண்ணி குடிக்க போகும்போது அங்க ஒரு டெஸ்ட் நடக்குது. 5ஆம் வசனம். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும், நக்குகிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியேயும் நிறுத்து என்றார். இங்கதான் நம்ம நிறைய பேர் ஆக்சுவலி கன்ஃபியூஸ் ஆகும் படிக்கும் போது. சோ கிளியரா நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா, இப்போ யூஸ்வலா நம்ம வீட்டுல தண்ணி குடிச்சா எப்படி குடிப்போம்? பாட்டில்லயோ இல்ல ஒரு டம்ளர்லயோ எடுத்து அண்ணாந்து குடிப்போம் இல்லைங்களா? சோ பட் அந்த மெத்தட் எப்படி எடுத்து இப்படி குடிப்போம் நம்ம. சோ இங்க என்ன சொல்றாருன்னா, தண்ணீர் 2 அவங்க இறங்கி போனதுக்கு அப்புறம் தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக, நாய் மாதிரின்னு சொல்றேன், நாயின்னு சொல்லல, அவங்கள நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவங்க ஒரு சைடு இல்லைங்களா? இன்னொரு சைடு யாரு? அந்த நீஸ் 2 பெண்ட் பண்ணி முழங்கால ஊனி அதுக்கப்புறம் வந்து யாரு குடிக்கிறாங்களோ அவங்கள வந்து தனியாவும் நிறுத்து அப்படின்ட்டாரு. ஒருவேளை நம்ம செலக்ட் பண்றதா இருந்தா இந்த 2 பேர்ல யாரை செலக்ட் பண்ணிருப்போம்? சும்மா சொல்லுங்க. நாய் மாதிரி நக்கி குடிக்கிறவங்க நம்ம சூஸ் பண்ணுவோமா, இல்ல முழங்கால் போட்டு? முழங்கால். ஏன்னா அந்த நாய்ங்கிற வார்த்தை நம்மள வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது இல்லைங்களா? சோ அதனால நம்ம இப்படி சொல்றோம். பார்க்கலாம், நம்ம கிளியரா பார்க்கலாம். காட் வந்து யாரை சூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முழங்கால் போட்டு முட்டிக்கால் போட்டு ஜபம் பண்ணி தண்ணி குடிச்சவங்களை வந்து சூஸ் பண்ணாரா வாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இல்ல. அங்க
இந்த வசனம் வாசிக்கும் போது கிளியரா இருக்கும் எப்படி குடிச்சிருப்பாங்கன்றத வாசிக்கலாம். வசனங்கள் 6 மற்றும் 7. தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொண்டவர்களின் இலக்கம் 300 பேர். அதுதான் நான் சொன்னேன், அந்த வசனத்தை கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுக்கணும்னு. ஏன்னா நாய் மாதிரி குடிச்சாங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் அவங்க அப்படியே சிப் பண்ணல. என்ன பண்றாங்கன்னா தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டவர்களின் இலக்கம் 300 பேர். கையால் எடுத்து இப்படி குடிச்சிருக்காங்க. அந்த கவுண்ட் வந்து 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால ஊன்றி குடித்தார்கள். ரிமைனிங்ல என்ன பண்றாங்க, நீயே வந்து பெண்ட் பண்ணி குடிச்சிருக்காங்க. நம்ம என்ன சொன்னோம், நம்ம சூஸ் பண்றதா இருந்தா யாரு நீயே பெண்ட் பண்ணி குடிச்சாங்களோ அவங்களதான் சூஸ் பண்ணுவோன்னு. அப்போ அந்த வேர்டு தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. அவர் என்ன சொல்றாரு, அந்த நாயின்னு சொல்லல, நாய் குடிக்கிற விதமாக அப்படி எடுத்து இப்படி மொண்டு குடிக்கிற விதமாக யார் குடிச்சாங்களோ அவங்க அந்த 300 பேர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வாசிக்கலாம். 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி கொடுத்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். சரி, இப்ப என்ன சொல்லிட்டாரு ஃபைனலா, லட்சக்கணக்கான மீதியானியர்கள் இருக்காங்க. இவரு எக்கால ஊதி கூப்பிட்டு வந்த 32,000 பேரையும் அமிச்சிட்டாரு. 22,000 பேர் அமிச்சிட்டாரு. 10,000 பேருக்கு ஒரு டெஸ்ட் வச்சு இந்த 10,000 பேர்ல வெறும் 300 பிரிக்கிறார். இப்ப கிதியோனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஏன்னா அவரு தான் லீட் பண்றாரு. அவரு பெரிய வார்ல ரொம்ப வெல் வர்ஸ்டும் கிடையாது, அவர் தொழிலே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவரே புதுசு. ஆனா பிதா கிளியரா சொல்லிட்டாரு, இந்த 300 பேரை வச்சு உன்னை நான் ரட்சிக்க நான் வந்து வல்லவனா இருக்கிறேன். அதனால யாரெல்லாம் முட்டி போட்டு குடிச்சாங்களோ அவங்க எல்லாம் அமிச்சிரு அப்படிங்கிறாரு. சரி, இப்போ அங்க இந்த இன்சிடென்ட் நடக்குது. அந்த ஒரு 300 பேர் வந்து சூஸ் பண்ணப்படுறாங்க. ஆனா கிதியோனுக்கு வந்து ஒரு கண்டிப்பா ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். பிதா சொன்னா நிச்சயம் வந்து செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருக்கும். அதனால அவர் டவுன் ஆகல. சோ இப்ப என்ன பண்றாரு, இந்த 300 பேரை கூப்பிட்டு நல்ல அவங்களுக்கு மார்க்கவசம், காலுக்கு நல்ல பிரஸ்ட் பிளேட், செஸ்டுக்கு, அதுக்கப்புறம் நல்ல இரும்பு ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து, ஈட்டி, அதுக்கப்புறம் வந்து கோடாரி, வில், அம்பு எல்லாத்தையும் கொடுத்து, AK-47 ராக்கெட் லான்ச்சர் நம்ம அப்படியே கூட்டிட்டு போனோம்னா இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதோ அங்க ஒரு செட்டப் இருந்ததா? அப்போ அந்த மாதிரி கூட்டிட்டு போனாரா அப்படின்னா நோ. ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள். ஆளுங்க கம்மியா இருக்காங்க, எதிரியோடைய ஹெட் கவுண்ட் அதிகமா இருக்குன்னா நம்ம அந்த 300 பேரை எப்படி ரெடி பண்ணி கூப்பிட்டு போவோம்? வேற வழி இல்ல, 300 பேர் ஆயிடுச்சு. த பெஸ்ட் டிஃபென்ஸ் அவங்களை கொடுத்து கூட்டிட்டு போவோமா இல்லைங்களா? எப்படியெல்லாம் அவங்க வந்து உயிர் பொழைச்சு அவங்க மீதி இருக்கவங்களை கொல்லணுமோ அதுக்கு என்ன ஒரு வழிமுறை ஃபாலோ பண்ணணுமோ அதான் நம்ம பண்ணுவோம். ஆனா அங்க அந்த மாதிரி நடக்கல. வாசிக்கலாம். 16ஆம் வசனம். அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து. இப்ப கிதியோனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? எல்லாரையும் துரத்தி விட்டீங்க, துரத்தி விட்டு ஒரு 300 பேரை மட்டும் கடைசியா கொடுத்துருக்கீங்க கையில. சரி, கொடுத்துட்டு அவங்களதான் நான் எப்படி கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது மிகவும் ஸ்ட்ராங்கான வெப்பனான பானையை கொடுத்திருக்காரு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காரு? தீவட்டி இல்லைங்களா? சோ அதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்திருக்காரு? எக்காலம். இது 3ஐயும் எடுத்துட்டு போயிட்டு போர்ல ஜெயிக்க முடியுமா? நிஜமா ஒரு போர் நடக்குதுன்னா ஜெயிக்க முடியுமா? நிச்சயம் முடியாது இல்லைங்களா? நம்மளா இருந்தா அந்த ஹெட் கவுண்ட்லயே அங்கேயே வந்து போர் வந்து தோத்ததுதான். அப்பயே வந்து வெள்ளக்குடியை வந்து தூக்கி காட்டியிருப்போம் இல்லைங்களா? ஆனா கிதியோன் வந்து என்ன பண்றாரு, காட் ஒரு கட்டளை கொடுக்குறாரு, அந்த 300 பேரையும் நீ 3ஆ பிரிச்சிரு, 3 ரோவா பிரிச்சிரு, பிரிச்சுட்டு அவங்க கையில எல்லாத்தையுமே கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப கிதியோன் கேட்டிருப்பார்ல, எதுக்கு சட்டி, எதுக்கு பானை? சரி, கிதியோனை விட்டுருங்க, அந்த 300 பேர் என்ன கேட்பாங்க, நம்ம எதுவும் சாப்பிட போறோமா சமைச்சுப்ப, எதுக்கு இப்ப இந்த தீவட்டி, எதுக்கு இந்த பானை? கண்டிப்பா கேட்டிருப்பாங்கல்ல. இவரை நம்பி கூட போயிட்டு இருக்காங்க, இவர் சொல்றது எல்லாத்தையும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க, வச்ச டெஸ்ட்ல எல்லாத்துலயும் ஃபில்டர் ஆகி பாஸ் ஆயிருக்காங்க. ஆனா கடைசியில என்ன சொல்றாரு மனுஷன், இது 3ஐயும் நீங்க எடுத்துட்டு போங்க அப்படிங்கும் போது சோ அவங்களும் அதை தான் செய்யறாங்க. இப்போ என்ன கட்டளை வருதுன்னு சொல்லி பார்ப்போம். 17ஆம் வசனம். அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். சோ இப்ப என்ன சொல்லிட்டாரு, நான் சொல்ற இந்த 3 திங்ஸ் எடுத்துக்கங்க, பானை, தீவட்டி, எக்காலம் எடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்க போற இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்னே ஒண்ணுதான், நான் இப்ப என்ன சொல்றேனோ அதை நீங்க செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாரும் யாரை கூர்ந்து கவனிச்சுட்டே இருப்பாங்க இந்த சூழ்நிலையில? கிதியோனை இல்லைங்களா? நிச்சயமா பார்ப்பாங்க. ஏன்னா வித்தியாசமா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு நெருங்கும் போதே நமக்கு எல்லாம் எப்படி இருக்கும் உடம்புல? கண்டிப்பா வந்து
நம்மளால நிக்க முடியுமா? இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல எதிரி இருக்கான் அப்படிங்கும் போது இவர் பானையும் தீவட்டியும் கொடுத்துட்டு நீ வா என் கூடன்னு சொல்லி பின்னாடி கூப்பிட்டு போகும்போது அந்த 300 பேரோட ஃபெய்த்தும் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சோ அவங்களும் போறாங்க, போயிட்டு ஒரே கட்டளை தான் கொடுக்குறாரு, நான் என்ன செய்யறேனோ அதை எக்ஸாக்டா நீங்க ரிப்ளிகேட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு கிதியோன். சோ இவர் என்ன செய்யறாரு அப்படிங்கறத பாக்கலாம். அவர் என்ன பண்றாரு எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 300 பேரையும் கூட்டிட்டு போறது பாத்தீங்கன்னா டார்கஸ்ட் டைம், நல்லா கும்மிருட்டுன்னு சொல்லுவோம்ல, சுத்தி பார்த்தா எதுவுமே தெரியாது, வெறும் இருட்டா இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து இந்த 300 பேரை வந்து கூட்டிட்டு போறாரு. எங்க கூட்டிட்டு போறாரு அப்படின்னா மிடில்ல அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. சோ இவர் என்ன பண்றாரு கிதியோன் வந்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாரையும் சுத்தி அந்த பவுண்டரியில வந்து நிக்க வைக்கிறார். யார? இந்த 300 பேரை. கையில என்ன வச்சிருக்காங்க? எக்காலம், தீவட்டி, பானை. இதை எடுத்துட்டு என்ன பண்றாங்க, உள்ள போனா அவங்க முறியடிச்சிருவாங்க கண்டிப்பா, ஏன்னா ஹெட் கவுண்ட் வந்து ரொம்ப அதிகம். நல்ல இருட்டா இருக்க சூழ்நிலையில என்ன பண்றாரு, அப்படியே அவங்கள சரவுண்ட் பண்ணி பவுண்டரி லைன்ல நிக்க வைக்கிறார் இவங்க எல்லாத்தையுமே. சோ கண்டிப்பா அந்த பெரிய ஜனம் இருந்திருக்கு அப்படின்னா அங்க என்னெல்லாம் இருந்திருக்கலாம், ஆடுகள், மாடுகள், கேமல்ஸ் இல்லைங்களா, ஹார்சஸ் எல்லாமே இருக்கும். எல்லா வகையான விலங்குகளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அந்த இருட்டுல, கண்டிப்பா லெஷர் டைம்ல தூங்கிட்டு தான் இருந்திருக்குங்க எல்லாமே. என்ன மேபி ஹியூமன்ஸை விட அனிமல்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாவே தெரிஞ்சிருந்திருக்கலாம் ஏதோ சம்திங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப என்ன ஆகுது, எல்லாரும் வந்து இப்படி பவுண்டரியில நிக்க வைக்கும் போது எல்லாருடைய கண்களும் கிதியோனை நோக்கியே இருக்கு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வாசிக்கலாம். 18ஆம் வசனம், நானும் என்னோட கூட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். முன்னாடி லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும்போது ஒரு எக்காலம் எடுத்து கையில வச்சுக்கிறாரு கிதியோன். எடுத்துட்டு அந்த ஒரு எக்காலத்தை வந்து ஊதுறாரு. ஃபர்ஸ்ட் எக்காலம் ஊதும் போது எப்படி இருந்திருக்கும், இருட்டு, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது அது பெரிய வித்தியாசத்தை கொடுத்துருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா இருந்திருக்காது இல்லைங்களா. நம்மளே தூங்கிட்டு இருக்கோம் வீட்டுல, டக்குன்னு ஹார்ன் அடிச்சுட்டு ரோட்டு மேல நம்ம வீடு இருக்குன்னா ஒரு லாரியோ பஸ்ஸோ போகுதுன்னா ஸ்லைட்டா ஏதாவது கொஞ்சம் கண்ணு சிமிட்டோ இல்ல திரும்பி படுப்போம் இல்லைங்களா. டக்குன்னு எந்திச்சு உட்காந்து சண்டை போடுற அளவுக்கு நம்ம ரெடியா இருப்போமா? இல்லையா, ரெஸ்பான்ஸ் டைமே பெருசா இருக்காது. ஆனா அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 300 பேரையும் கூட்டிட்டு போய் நிக்க வச்சுட்டு நான் என்ன செய்யறேனோ இப்ப நீங்க அதை செய்யணுங்கிறாரு. ஃபர்ஸ்ட் எக்காலம் வந்து என்ன பண்றாரு, கிதியோன் ஊதுறாரு. ஊதிட்டு என்ன பண்றாரு, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். இப்ப உங்களுக்கு இது லிட்டரலா எப்படி இருக்கும்னு புரிய வச்சுக்கலாம். நல்லா தூங்கிட்டு இருக்கோம், ஆராம்சே பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கோம், இருட்டு. நம்மளை சுத்தி ஒரு 300 லாரி இருந்து ஹார்ன் அடிச்சா எப்படி இருக்கும்? ஒரு பட்டயம், ஒரு எக்காலம் இல்ல, ஏன்னா இவர் செய்யறத அவங்க திருப்பி செய்ய போறாங்க. 300 லாரி உங்களை சுத்தி ரவுண்டா நின்று ஹார்ன் அடிச்சா எப்படி இருக்கும் சவுண்டு? கண்டிப்பா ஒரு டெரிஃபைங்கா இருக்கும்ல. சோ அதான், ஏன்னா அனிமல்ஸும் இருக்கு உள்ளுக்குள்ளார. இவர் பண்ற மாதிரியே அவங்களும் எல்லாருமே ரிப்பீட் பண்றாங்க. சோ அப்படி இருக்கும் போது அங்க இருக்கிற அந்த ஆடுகள், மாடுகள், குதிரைகள் எல்லாமே வந்து மிரண்டு போய் எல்லாமே எந்திரிச்சு தாறுமாறா ஓட ஆரம்பிக்குது ஆக்சுவலி. சோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா பானைய வந்து உடைச்சிரு அப்படிங்கிறாரு. ஏன்னா தீவெட்டி இவங்க வச்சு எடுத்துட்டு போறது அந்த பானைக்குள்ளதான் வச்சு எடுத்துட்டு போறாங்க. சோ அப்படி இருக்கும் போது பானையை உடைக்கும் போது இவங்க என்ன நினைக்கிறாங்க மீதியானியர்கள் அப்படின்னா, ஏன்னா இருட்டு இல்லைங்களா, என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது, எல்லாமே டீப் ஸ்லீப்ல இருக்காங்க, அனிமல்ஸ் எல்லாம் மிரண்டு ஓடுதுங்கும் போது அவங்களும் கண்டிப்பா படுக்கும் போதே பக்கத்துல வெப்பன்ஸோட தான் படுத்திருப்பாங்க. சோ என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம்னா எந்திரிச்சு வெட்டுன்னு வெட்டுறாங்க, கண்ணா பின்னான்னு வெட்டுறாங்க. ஏன்னா அவங்களும் ஃபுல்லி ஒரு மேஜர் பேட்டில் பீப்புள், அவங்களும் கையில வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு, கண்ணா பின்னான்னு வெட்டுறாங்க. அவங்க அந்த மிரண்டு போய் எந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சு காலையில பார்த்தாதான் தெரியுது ஆக்சுவலி வெட்டினது அவங்களுக்குள்ளரையே. ஏன்னா இவரு அப்படி கிரியேட் பண்ணிருக்காரு ஒரு செட்டப், சுத்தி நிக்க வச்சு போடும் போது அந்த சத்தத்துக்கும் அந்த பானையை உடைக்கிறதுக்கும் இவங்க அந்த எக்காலம் ஊதுறதுக்கும் அந்த விலங்குகள் மிரண்டு ஓடுறதுக்கும் அவங்களுக்கு என்ன ஒரு இல்யூஷன்ல இருக்காங்க அப்படின்னா எதிரி உள்ள இருக்கார், ரொம்ப நெருங்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பயத்துல என்ன பண்றாங்க, கையில கிடைக்கிறத எடுத்து எல்லாத்தையும் போட்டு கண்ணா பின்னான்னு வெட்டுறாங்க. சோ அப்படி இருக்கும் போது அவங்களே கொண்டுறாங்க, அவங்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு செத்துடுறாங்க. தேவன் எப்படி வந்து கிதியோனுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணாரோ சோ அதே போல அங்க வந்து யாரு வின் பண்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிதியோனுடைய அந்த படை வீரர்கள் வந்து வின் பண்றாங்க. இது நியூதனமான யுத்தமா இல்லையா, நார்மலான ஒரு வார் டாக்டிக்ஸ் வந்து கிடையாது இல்லைங்களா. சோ அப்படி இருக்கும்போது ஒருவேளை அந்த 300 பேரும் 300 துப்பாக்கியோட போயிருக்காங்கன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இந்த வாரில் அவங்களால ஜெயிச்சிருக்க முடியுமா? எத்தனை டைம் ரீலோட் பண்ணுவீங்க கன்ஸை?
லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. நீங்க பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன்ஸ்ல போயிருந்தா கூட கண்டிப்பா இந்த வார வின் பண்ணிருக்க முடியாது. ஆனா ஒரு அல்டிமேட் பிளான் வந்து காட் வந்து கொடுக்குறாரு. ஸோ கொடுத்தோனையுமே இந்த எல்லாருமே வந்து ரொம்ப நேர்த்தியா கிதியோனை எக்ஸாக்டா ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ பண்ணும்போது ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட் கிடைக்குது. மீதியானவர்கள் அவர்கள் கூடயே வெட்டி செத்து போயிட்டாங்க. இப்ப இன்னொரு வெர்ஷனுக்கு வந்துருவோம். இவங்க இப்ப போருக்கு போகும்போது எல்லாரையும் ஃபில்டர் பண்ணி அனுப்பிச்சாச்சு. இந்த 300 பேர் ஊர்ல இருந்து பானையும் எக்காலமும் தீவட்டியும் எடுத்துட்டு கிளம்பும் போது ஊர் மக்கள் எப்படி பேசியிருப்பாங்க? சும்மா ஒரு இமேஜினேஷன். என்ன சொல்லியிருக்காங்க? புதுசா பாக்குறது ஓகே, கேக்குற நமக்கே புதுசா இருக்கு. இங்க நடந்த விஷயங்கள் வந்து கூட இருக்க சக மனுஷன் வந்து வாருக்கு போகும்போது பானையும் தீவட்டியும் எக்காலமும் தூக்கிட்டு போகும்போது ஊர் மக்கள் இந்த 300 பேரை எப்படி பார்த்திருப்பாங்க? என்னன்னு சொல்லிருக்கலாம்? பைத்தியகாரமா இருக்கு. ஓகேங்களா? எக்ஸாக்டா அப்படிதான் ஆக்சுவலி சொல்லியிருக்காங்க. சோ அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். பிதா வந்து வின் பண்ணணும்னு நினைச்சாருன்னா ஒரே ஒரு மனுஷனை வச்சு கூட வின் பண்ணுவார் இல்லைங்களா? ஒரு தூதன் போதும் அவ்வளவு பெரிய சங்காரம் பண்றதுக்கு. ஆனா இங்க லாஜிக் அது கிடையாது. அப்போ இதுதான் விஷயம். ஆக்சுவலி இந்த ஒரு நிழல் வந்து முடிஞ்சிருச்சு. சோ இப்பதான் நம்ம எங்க சேடஸ்ட் பார்ட்குள்ள போறோம் இல்லைங்களா? சரி பாப்போம். இது உங்களுக்கு சேடான பார்ட் கிடையாது. அதிக நிச்சயமான ஒரு வாக்குத்தத்தமான ஒரு ஆசீர்வாதமான விஷயங்கள் தான் பிதா நமக்கு இந்த சப்ஜெக்ட்ல வந்து புரிய வைக்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ இந்த சப்ஜெக்ட்ல வந்த கேரக்டர்ஸ் என்னென்ன? கிதியோன். டைப் அண்ட் ஆன்டி டைப்னா என்ன பார்ப்போம்? நிழல் என்ன, அந்த நிழலோட பொருள் என்ன அப்படிங்கறத பார்த்தாதான் நமக்கு என்ன பாடம்ங்கிறதே தெரிஞ்சுக்க முடியும். என்ன பாடம் தெரிஞ்சுட்டாதான் சாத்தான நம்ம எப்படி முறியடிக்கிறது அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ கிதியோன் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. அடுத்தது இந்த படை வீரர்கள் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. சரி, இப்போ நம்ம இந்த கிதியோன் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேற யாரெல்லாம் இதுல முக்கியமான மெயின் கேரக்டர்ஸ் நம்ம இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மீதியானியர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஒரே ஒரு கேள்விதான். இந்த 3ல கண்டிப்பா நம்ம இருக்கோம் இல்லைங்களா? சோ அதனாலதான் இந்த சப்ஜெக்டே நம்ம பாக்குறோம். ஏன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாதான் நம்ம சாத்தான வின் பண்ண முடியும்னு ஸ்டார்டிங்லயே நம்ம சொல்லியாச்சு. அப்படி இருக்கும்போது இந்த 3ல நம்ம யார்? ஓகே, அப்ப சப்ஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப ஈஸி கன்க்ளூட் பண்றதுக்கு. நீங்க என்ன சொல்லிட்டீங்க? நாங்க தான் அந்த 300 பேரு அப்படின்ட்டீங்க. சரி, ஓகே, அப்படியே பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம தான் இந்த 300 பேர்னா நம்ம சண்டை போட போற இந்த மீதியானியர் யார்? சாத்தான் இல்லைங்களா? சரி, சாத்தான் தான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சாத்தான் வந்து ஏறக்குறைய அப்படியே மீதியானியர்கள் போலவே தான். ஏன்னா நிழல் பொருள் தான் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? எப்படி வந்து இஸ்ரேல் மக்களை வந்து துரத்தி அவங்கள வந்து சண்டை போடுறது தான் வந்து யாருக்கு ஒரு மெயினான வேலை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மீதியானியர்களுக்கு. அப்ப சாத்தான் வந்து என்னதான் பண்ணுவான்? எப்போதுமே யாருக்குதான் அகெயின்ஸ்ட்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லைங்களா? சோ ஒரு தேவனுடைய பிள்ளையாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒருத்தவங்க உருவாக்கிட்டு வராங்க அப்படின்னா யாருக்கு அது ரொம்ப கிளியரா தெரியும்? சாத்தானுக்கு இல்லைங்களா? சோ அதே போலதான் சாத்தானும் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா துரத்தி இந்த தேவனுடைய பிள்ளைகளை வந்து சுத்தி வருவான் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. வாசிக்கலாம். 1 பேதுரு 5:8. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு. அப்போ சாத்தான் வந்து யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்க போறாங்களோ அவங்கள வந்து எப்ப விழுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எதிராளியாகிய பிசாசானவன் என்ன பண்றான்னா கர்ஜிக்கிற சிங்கம் போல் அவங்கள பச்சிக்கிறதுக்கு வந்து எப்போதுமே வகை தேடுறான் அப்படின்னு சொல்லி வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு. சரி, சாத்தான் வந்து யாரை விழுங்கலான்னு சொல்லி சுத்தி திரியிறான்னு சொல்லி பார்த்துட்டோம். எல்லா ஜனங்களையும் சுத்துறானா அப்படின்னு கேட்கும் போது இல்ல, தேவனுடைய பிள்ளைகளை தான் வந்து அவன் சுத்துறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்படி இருக்கும்போது நம்ம தான் அவனை வந்து முறியடிக்க போறோம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸ்திரீன் வித் சப்ஜெக்ட் நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? சோ அப்போ இந்த ஸ்திரீன் வித்து தான் வந்து அவனை கடைசி காலத்துல நசுக்க போறாங்க. நம்ம தான் அவனோட எனிமி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவன் கண்டிப்பா நம்மள வந்து ஈஸியா அப்படி விட்டுருவானா அப்படின்னு கேட்டா இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி மீதியானர்கள் வந்து தொல்லை கொடுத்தாங்களோ சோ அதை போலதான் வந்து ஒரு தொல்லை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ பழைய ஏற்பாடு நிழல் பொருள்ல வந்து அந்த மீதியானர்கள் அந்த வந்து சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டோம். 300 பேர் யாருன்னு கேட்டதுக்கு நம்மளே என்ன சொல்லிட்டோம்? நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ மீதி இருக்க கேரக்டர் இந்த கிதியோன் யார்? 300 படை வீரர்களுக்கு தளபதி வந்து கிதியோன். அப்படி இருக்கும்போது நம்ம தான் அந்த 300 பேர்னா யாரு கிதியோனா இருக்க முடியும்? இல்ல, ஏசு கிறிஸ்து. சோ அப்படி இருக்கும்போது
ஏன்னா அங்க பிதா வந்து கிதியோன்ட்ட பேசுறாரு. இங்கதான் நீங்க திரும்பியும் திருத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சோ பிதா வந்து யார்கிட்ட பேசுறா? கிதியோன்ட்ட பேசுறாரு. கிதியோன் தான் அந்த படைக்கு வந்து தளபதியா வந்து இருந்து செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும் போது இங்க ரட்சகராக இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்துக்கு வந்ததே எதுக்காக தான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாத்தானை வந்து வீழ்த்துவதற்காக தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது சாத்தான் வந்து அவனுடைய டே நைட் வேலையே இதான் ஃபுல்லாவே. வாசிக்கலாம் 1 யோவான் 3:8. 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகியிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அவனுடைய வேலையே வந்து இவங்களை டார்ச்சர் பண்ணி இவங்களை வந்து தொலை பண்றதுதான் தேவனுடைய பிள்ளைகளை. அப்போ ஆதி காலத்துல நம்ம பார்க்கும்போது அவனுடைய கிரியை அழிக்கதான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து வெளிப்பட்டார் இல்லைங்களா? சோ அப்படி இருக்கும்போது இந்த மீதியானியரை அழிக்க தேவன் வந்து அங்க கிதியோனை வந்து கொண்டு வராரு இல்லைங்களா? சோ அதே போல இந்த சாத்தானை அழிக்க வந்து பிதா யாரதான் வந்து கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய ஒரே பேரான தன்னுடைய குமாரன் நம்முடைய ரட்சகரை வந்து கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்த இடமும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஏன் வந்து இயேசு கிறிஸ்து தான் கிதியோன் அப்படின்னு சொல்லும் போது வந்த விதமும் உங்களுக்கு சிமிலரா இருக்கும் பாருங்க. ஏன்னா கிதியோனை சூஸ் பண்ணும்போது கிதியோன் என்ன சொல்றாரு? மனாசேல வந்து நான் ரொம்ப வந்து எங்க ஃபேமிலி சின்ன ஃபேமிலி, அதே நேரத்துல அந்த ஃபேமிலில நான் ரொம்ப சின்னவன் அப்படிங்கிற அந்த ஒரு ஹம்பிள்னஸ் இருக்கும் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவும் எவ்வளவு பெரிய ஒரு மைட்டியான ஒரு பொசிஷன்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸ்ல இருந்துட்டு இந்த பூமிக்கும் வரும்போது அவர் எப்படிதான் வந்தாரு? ரொம்ப சாதாரணமா ஒரு மனுஷனா தொழுவத்துல பிறந்துதான் வந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஏன்னா சாதாரணமா நம்ம ஈஸியா எடுத்துக்க கூடாது. ஏன்னா இந்த உலகத்தை அவரை வச்சுதான் படைக்கிறாரு பிதா இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இதுல அவருடைய படைப்பு தான் இங்க எல்லாமே. அப்படி இருக்கும்போது அவருடைய இந்த படைப்பு எல்லாத்தையும் படைச்சிட்டு ரொம்ப ஹம்பிளா இறங்கி இந்த விஷயத்த செய்யறதுக்காக வராரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல அவர் இருந்துட்டு வாழ்ந்துட்டு போயிருக்காரு 33 வருஷம். அவருக்குன்னு ஏதாவது ப்ராப்பர்ட்டி, அசட்டு, சொத்து ஏதாவது எடுத்துட்டு போயிருக்காரா? எனிதிங்? நம்ம ரொம்ப மகான்னு சொல்லி யார சொல்லுவோம்? நம்ம ஊர்ல காந்தி சொல்லுவோம் இல்லைங்களா? அப்பேற்பட்ட காந்திக்கே வந்து கண்ணாடியும் அவரோட தடி, அவருடைய சில விஷயங்கள் இன்னுமே இருக்கு ரிமெம்பரன்ஸ்க்காக. சோ அப்படி இருக்கும்போது இங்க வந்து அவர் வாழ்ந்த அந்த 33 வருஷத்துல எதையாவது அவருக்குன்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படி எந்த ப்ரூஃப்மே கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம்தான், அவர் என்ன மாதிரி ஒரு கேரக்டர் காட்டியிருக்காரு அப்படிங்கறதான் நம்ம மெயினா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ஹம்பிளா தான் இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்துக்கு வரார். வரும்போது அங்க என்ன ஒரு இன்சிடென்ட் நடக்குது அவருடைய ஜீவ காலத்திலயும் சொல்லி பார்க்கலாம். மத்தேயு 8:19-20. அப்பொழுது வேத பாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு கொள்ளிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அவர் என்னமோ நல்ல எண்ணத்துலதான் கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னு. சோ அப்ப எந்த அளவுக்கு ஒரு ஹம்பிள்னஸ் பாருங்க. அவர் யாரையுமே வந்து அவரை பிரைஸ் பண்ண வந்து அலோவ் பண்ணவே கிடையாது அவருடைய அந்த என்டையர் அவருடைய லைஃப் ஸ்டைல்லையுமே. சோ அந்த அளவுக்கு ஒரு தாழ்மையை தான் காட்டியிருக்கார். ஈவன் தோ ஹி இஸ் a very majestic one அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்னொரு விஷயம் வந்து வாசிக்கலாம். மத்தேயு 19:16-17. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். நல்ல போதகரே அப்படின்னு சொல்லி கேட்டார். யார் அந்த நல்ல போதகர்? நம்ம கூட காலையில கூப்பிட்டுருப்போம் இல்லைங்களா, போதகரே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதான் அங்க கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் போது இயேசு கிறிஸ்து வந்து அந்த வார்த்தைக்கு பாத்திரவான் கிடையாதா? இருக்கு, அவருக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. வாசிக்கலாம். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். சிம்பிளா சொல்றார். அவருடைய லைஃப் ஸ்டைல், அவருடைய அந்த 33 வருஷத்துல அவரை கிட்ட வந்து யாராவது ஒருத்தவங்க பிரைஸ் பண்ண வந்தா கூட டக்குன்னு உடனே நம்மளால என்ன பண்ணுவோம்? ஒரு ஸ்மைல் இருக்கும், ஜென்டிலா. மைண்ட்ல தெரியும் நம்மளதான் வந்து பில்டப் கொடுக்குறாங்க அப்படின்னு. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? தலையாட்டுறோமோ இல்லையா, ஒரு சின்ன ஸ்மைல்ல நம்ம என்ன பண்ணிடுவோம்? அவர் கொடுக்குற பில்டப்புக்கு நான் பாத்திரவான் தான் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் நம்ம கொடுத்துருவோம். ஆனா இதான் எங்கேயுமே செய்யல அவருடைய லைஃப் டைம்ல. அப்படி இருக்கும்போது இதே போலதான் ஹம்பிளான ஒரு கேரக்டர் தான் கிதியோன்ட்டே இருந்தது. சோ அதனாலதான்
மிகப்பெரிய பராக்கிரமசாலிகளையோ இல்ல மிகப்பெரிய ஒரு போர் வீரனையோ சூஸ் பண்ணாம ரொம்பவும் ஹம்பிளா இருக்க கிதியோனை வந்து பிதா வந்து பழைய ஏற்பாட்டிலேயே சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும்போது அந்த கிதியோனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒற்றுமையான கேரக்டர்ஸ் தான் நம்ம இப்ப பார்த்தோம். சோ ரெண்டு பேருமே எவ்வளவு எந்த அளவுக்கு ஒரு ஹம்பிள்னஸ் காட்டியிருக்காங்க அப்படின்னு. சோ அப்படி இருக்கும்போது கிதியோன் வந்து ரட்சகராக இயேசு கிறிஸ்து, மீதியானியர் வந்து சாத்தான். அப்படி இருக்கும்போது நம்ம இப்ப யாருக்கும் சண்டை பேட்டில் ஃபீல்டுல டைரக்டா சாத்தானுக்கும் நமக்கும் படை வீரர்களுக்கு லிட்டரலி இல்லைங்களா? சோ அப்படி இருக்கும்போது நம்மள லீட் பண்ண போறது இந்த ஒரு வார்ல யாருதான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேப்டன் யாரு? இயேசு கிறிஸ்து தான். அப்படி இருக்கும்போது இத டைரக்டா இதுல யாருக்கு அதிகமான ஒரு போக்கஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கோ சாத்தானுக்கோ கிடையாது. மெயினான போக்கஸ் எங்க நம்ம கவனிச்சு பார்க்கணும் அப்படின்னா இந்த படை வீரர்களுக்கு தான் சொல்லி பார்க்கணும். சோ அப்ப என்ன பண்ணலாம்? அடுத்த வாரம் வரும்போது எல்லாரும் கையில ஒரு பானையும் எக்காலமும் தீவட்டி எடுத்துட்டு 6:30 மணிக்கு வந்துருங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட்ல கொடுத்துடலாமா? சோ அப்ப என்னதான் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா கவனிக்கலாம். இப்போ நம்ம இங்க வந்து கூட்டிட்டு இருக்கோம் இல்லையா, ரொம்ப நாளா வந்து இங்க வந்து கூடும் போது எத்தனையோ பல்வேறு அசாதாரண சூழ்நிலைகள்ல இருந்து நம்ம மாறிதான் இங்க வந்து கூட்டிட்டு இருப்போம். அப்போ இங்க வந்து கூட்டிட்டு இருக்கும் போது எப்படி வந்து அந்த 300 பேரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி நமக்கு பர்சனலா கிரிட்டிசிசம் வந்திருக்கா இல்லைங்களா? என்ன வார்த்தை சொன்னீங்க நான் கேட்டேன் இல்லைங்களா? அந்த 300 பேர் அந்த ஊர்க்காரங்க என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்கும் போது கோரஸா நம்ம என்ன சொன்னோம்? பைத்தியக்காரங்கன்னு. அந்த மாதிரி ஒரு வார்த்தை நமக்கு வந்ததா இல்லைங்களா வரும்போது? ஏன்னா நம்ம வர்றது என்னமோ தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு தான், மனுஷனுடைய சுயமான கருத்துக்களை கேட்கறதுக்கு இங்க வரல. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே பேசிட்டு வர்றது எல்லாமே அவருடைய சுத்த வார்த்தைகள் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இங்க வரும்போது நமக்கு என்னதான் அந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பைத்தியக்காரங்கன்ற ஒரு வார்த்தையை கொடுப்பாங்க. சோ அப்ப நம்ம வந்து டக்குன்னு அந்த படை வீரர்கள் எல்லாருமே அந்த 300 பேரும் பின்வாங்கி போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சோ நமக்கு அதெல்லாம் கேரக்டர் ஸ்டடி தான் இந்த சப்ஜெக்ட். எப்போதுமே ரொம்ப ஹார்ஷான வேர்ட்ஸ் இருக்காது, நம்ம நோக்கி ஜென்டிலா தான் நமக்கு புரிய வைப்பார். சின்ன சின்ன விஷயங்கள் தான். சோ நம்ம இதுக்கு முன்னாடி கிதியோனுடைய ஸ்டோரி படிக்கும் போது நமக்கு இதுக்குள்ளான இவ்வளவு சத்தியங்கள் நமக்கு லெசன்ஸ் இருக்குமா அப்படின்னா நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஜஸ்ட் அது ஸ்டோரி மாதிரி அப்படியே படிச்சுட்டு போயிடுவோம் நம்ம. ஆனா ரொம்ப இன்டெப்தா யோசிக்கும் போது நம்ம கவனிக்கணும் நம்மள எப்படி அழைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி இருக்கும்போது அப்ப எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும்ல. அப்ப இந்த ஸ்டோரியில நம்ம தான் படை வீரர்கள் அப்படிங்கும் போது அப்போ இங்க படை வீரர்களா போக போறவங்களுக்கு நிறைய டெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். எடுத்தோடனே அந்த 300 பேரை சூஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹெட் கவுண்ட் எவ்வளவு? 32,000 பேர் வந்தாங்க இல்லைங்களா? சோ அப்படி இருக்கும்போது கிதியோன் கூப்பிட்டப்ப வந்த 32,000 பேருக்கு விசுவாசம் இல்லைன்னு ஆயிடுமா? இல்ல, விசுவாசம் இருந்ததுனாலதான் அந்த 32,000 பேர் வந்தாங்க. ஏன்னா இஸ்ரேல் மக்களுடைய கூட்டம் வந்து க்ளோஸ் டு 40 lakhs கிட்ட அவங்க கானானுக்குள்ள என்டர் ஆகும் போது அதுல 32,000 பேர் வராங்க அப்படிங்கும் போது நீங்க யோசிச்சு பார்க்கணும். விசுவாசம் இல்லாமலாம் அவங்க வரல இனிஷியலா. ஆனா இருந்தாலும் அவங்க அவர் வைக்கிற டெஸ்ட்ல எல்லாருமே பாஸ் ஆனாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. சோ அப்படி இருக்கும்போது இப்ப இந்த உலகத்துல இருக்க எல்லா கிறிஸ்டியன்ஸ்க்கும் ஃபெய்த் இருக்கா இல்லைங்களா? இருக்கு. ஆனா எல்லாரும் சாத்தானை வந்து முறியடிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லும் போது எப்படி வராங்க தெரியுமா? நான் எப்படி இருக்கேனோ நான் அப்படியே வருவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட்லயே வராங்க. நான் இதுக்காகவும் என்ன நானு மாத்திக்க மாட்டேன், நான் இப்படியே தான் வருவேன் அப்படிங்கும் போது விசுவாசம் இருக்கு. பேர் கிறிஸ்தவர்களுக்கும் சரி, உலகத்துல இருக்க எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் சரி, சாத்தானுக்கு அகெயின்ஸ்டா நம்ம வந்து நிக்கணும், நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய வழியில தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த விசுவாசம் எல்லாம் இருக்கு. ஆனா அவர் ஒரு டெஸ்ட் வைக்கும் போது என்ன பண்ணிடுறோம்? அங்கேயே பேக் அடிச்சு ஓடிடுறோம். சோ அததான் இங்க வந்து சொல்றாரு. அப்போ ஜஸ்ட் வந்தா மட்டும் பத்தாது, வரும்போது சோல்ஜர்ஸா வரணும் அப்படின்னு. வந்த 32,000 பேருமே சோல்ஜர்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெட் கவுண்ட் தான், சோல்ஜர்ஸ் கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு வசனம் இருந்தா உங்களுக்கு மைண்ட்ல இருக்கும். ஏன்னா நம்மள எப்படிதான் அழைச்சிருக்காரு? போர்ச்சவர்களை தான் அழைச்சிருக்காரு இல்லைங்களா? பவுல் வந்து ரொம்ப கிளியரா சொல்லுவார். அந்த வசனம் நம்மளை பத்தி பேசும்போது வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:3. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. அப்போ போருக்கு போறோம் அப்படின்னா ஆராம்சே நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்து ரூம் போட்டு லெஷரா பொறுமையா போறது இல்ல. இந்த உலகத்துல போர் சேவகா நம்ம வரோம் அப்படின்னு சொன்னாலே தீங்கு அனுபவிக்கணும். ஒருவேளை தீங்கு அனுபவிக்கல அப்படின்னு சொன்னா நம்ம நல்ல போர் சேவகனே இல்லை அப்படிங்கிறது நம்முடைய மூத்த சகோதரர் பவுலுடைய ரைட்டிங்ஸ் வந்து ரொம்ப கிளியரா சொல்லுது. அப்ப நம்ம நல்ல சோல்ஜர்ஸா இல்லையா அப்படின்னா அந்த இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்க நம்ம மட்டும் ரெடி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன்.
நம்ம நிச்சயமாவே வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சோல்ஜர்ஸ் தான். என்ன நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருதோ அதை நம்ம கிளியரா ஃபாலோ பண்ண ரெடியா இருக்குமா? பிதா கொடுக்குற கட்டளைகளை ஃபாலோ பண்ண ரெடியா இருக்குமா? கண்டிப்பா ரெடியா இருக்கும் அப்படின்னா நிச்சயமா நம்ம ஒரு நல்ல சோல்ஜர்ஸா வரலாம். அப்போ நம்மளுடைய எனிமி வந்து சாத்தான் தான். அப்படி இருக்கும்போது பிதா நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு சாத்தானை வந்து வீழ்த்துறதுக்கு. அப்போ நம்ம யார் ஆக்சுவலி? படை வீரர்கள் இல்லைங்களா? சோ அப்படி இருக்கும்போது படை வீரர்கள் எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்க? காலையில 4 மணிங்கிறதே நம்ம எப்படி சொல்றோம்? கொட்டாயை விட்டுட்டு 4 மணி அப்படின்னு. அப்போ படை வீரர்கள் வந்து எல்லாருமே ஜெயிச்சிட முடியாது. படை வீரரா ஆகணும் அப்படின்னா அந்த சாக்ரிஃபைஸ் இருக்கணும். ஏன்? டெஸ்ட் கண்டிப்பா இருக்கும், டெஸ்ட்ல பாஸ் பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட் அப்படியே போயிட்டு ஏறி நின்று நான் சண்டைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது. அதான் பிதா சொல்றாரு, நீங்க ஒரு நல்ல போர் சேவகனா இருக்கணும் அப்படின்னா டெஸ்ட் இருக்கு, தீங்கு அனுபவிக்கணும், அதெல்லாம் நீங்க நிச்சயம் பண்ணணும். ஏன்? ஒரே ரீசன் தான், ஆல்ரெடி சொல்லிட்டார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படிங்கிற வசனம் இருக்கு. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்றார். சோ ஆல்ரெடி பகை இருக்கு. நம்ம சாத்தானை வந்து மேற்கொண்டுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம இருக்கும் போது, அப்ப நம்மளை வழிநடத்த இயேசு கிறிஸ்து வரார், இந்த ஒரு ரேஸ்ல நம்மள முன்ன நின்று லீட் பண்ண இயேசு கிறிஸ்து வரார் அப்படிங்கும் போது, அப்போ நம்ம எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா ஓடணும், இந்த டெஸ்ட் எல்லாம் நம்ம எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்படும் போது இந்த உலகத்துல அவர் பேப்டிசம் எடுத்து வந்த உடனே அவர் வந்து சாத்தானை டிஃபீட் பண்ண யாரை கூப்பிட்டார்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வரார். பேப்டிசம் எடுத்து வந்தோடனே யாரை கூப்பிடுறாரு? முதல்ல சீஷர்கள் ஆக்சுவலி கூப்பிடுறாரு. வாசிக்கலாம் வசனம், மத்தேயு 4:18-19. மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 மற்றும் 19. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். அவங்களுடைய வேலையில செஞ்சுட்டு தான் இருந்தாங்க கரெக்டா. அப்ப என்ன பண்றாருன்னு சொன்னாங்கன்னா, இயேசு கிறிஸ்து போய் கூப்பிடுறாரு. கூப்பிடும் போது என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களுடைய வேலைகள் எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டு இவங்க வந்துடுறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, நான் முன்னாடி போறேன், என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நீங்க பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லும் போது போட்டு அந்த வலை மீன் எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை ஃபாலோ பண்ணி பின்னாடி போறாங்க சீஷர்கள். அங்க மட்டும் தான் போறாங்களா அப்படின்னா, நம்ம பழைய பள்ளியும் பார்த்துட்டு போலீங்களா, கிதியோன் கூப்பிடும் போது அவர் பின்னாடி வராங்க விசுவாசத்தோட. சோ அதே போல இங்க இயேசு கிறிஸ்துவும் கூப்பிடும் போது செஞ்சுட்டு இருக்க எல்லா வேலையும் விட்டுட்டு அவருடைய சீஷர்கள் அப்படியே வராங்க. அவங்க மட்டும் தான் வந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு. 25ஆம் வசனம், கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். சோ அப்ப எத்தனை பேர் போறாங்க? கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அப்புறத்துல இருந்து கூட திரளான ஜனங்கள் வந்து அவர் கூப்பிட்ட உடனே அவர் பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது கேப்டன் பின்னாடி எத்தனை பேர் போனாங்க? அப்போஸ்தலர்களை குறித்து நான் கேட்கல, ஏன்னா இங்க வசனம் நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, சீஷர்கள் மட்டும் போல நிறைய பேர் போறாங்க சுத்தி எல்லா இடத்துல இருந்துமே. அப்படி இருக்கும்போது இப்போ இதே போலவே நமக்கு அழைப்பு இருக்கா இல்லைங்களா? என்னை பின்பற்றி வா அப்படிங்கிற அழைப்பு அவர் கொடுக்குறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அழைப்பு இப்பயும் இருக்கு. சோ இப்பயும் இந்த ஒரு கிறிஸ்தவ மண்டலத்துல இருந்தாலும் எல்லாத்துக்கும் இந்த அழைப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, படை வீரர்களா ஆக அவர் அழைப்பு கொடுத்திருக்காரு. பொதுவா கொடுத்திருந்தாலும் சும்மா ஒரு ஜஸ்ட் லைக் தட் நம்மளுடைய ஃபேமிலியோட பேசி பாருங்களேன். ஒரு 4 ஜெனரேஷன் முன்னாடி பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க கிறிஸ்தவர்களா உட்காந்துருக்க எல்லா வீட்லயுமே எல்லாருமே கிறிஸ்தவர்களா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்ப சொல்லிட்டு போனார் என்னை பின்பற்றி வான்னு. எத்தனையோ சூழ்நிலைகளுக்கு அப்புறம், வெவ்வேறு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம், வெவ்வேறு ஒரு ஃபேமிலி, வெவ்வேறு ட்ரையல்ஸுக்கு அதுக்கப்புறம் எத்தனையோ ஃபேமிலிகள் வந்து கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வந்திருக்கலாம் இல்லைங்களா? அவர் கூப்பிட்ட அந்த ஒரு வார்த்தை, அவருடைய அந்த ஒரு லைஃப் நம்மளை எப்படி மாத்திருக்கும், கிறிஸ்தவத்துக்குள்ள கொண்டாந்துருக்கலாம். அப்ப இந்த அழைப்பு வந்து நமக்கு இருக்கு. அப்படி இருக்கும் போது அந்த கிதியோன் கூப்பிட்டப்ப எப்படி அந்த ஒரு 32,000 பேர் வந்தாங்க, அதுக்கப்புறம் அது வந்து 10,000 பேர் ஆச்சு. சோ எல்லாரும் போருக்கு போனாங்களா அப்படின்னு நம்ம கேட்கும் போது இல்ல அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அப்ப எல்லா கிறிஸ்டியன்ஸும் போயிருவாங்களா இந்த வாரில் வின் பண்ணிட்டு? சோ கண்டிப்பா கிடையாது. நம்ம ஹெட் கவுண்ட் பார்த்திருக்கோம். அப்ப இந்த 300 பேரை நம்ம பாக்குறோம், 32,000 பேர், 10,000 பேர், 300 பேர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வசனத்தோட ஒப்பிட்டு கரெக்டா சொல்லணும் அப்படின்னா எப்படிதான் சொல்லலாம்? நம்ம அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள் இல்லைங்களா?
ஸோ தானாஸ் பார்ட்டி ஹால்ல வந்து நாங்க பேசிக் கிளாஸ் வந்து எடுக்கிறோம், ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது எத்தனை பேர் வந்தாங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேம்ப்ளெட்லாம் கொடுத்து நாங்க போஸ்டர்லாம் ஒட்டி இவங்க எல்லாத்துக்கும் கால் பண்ணி ரிமைண்டர்லாம் கொடுத்து தானாஸ் பார்ட்டி ஹால்ல கூப்பிட்டோம் இல்லைங்களா? எத்தனை பேர் வந்தாங்க? எல்லாருமே தானே இயேசு கிறிஸ்து கூப்பிட்டுருக்கார், என்னை பின்பற்றி வாங்கல் அப்படின்னு சொல்லி அழைப்பு எல்லாத்துக்கும் தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் எத்தனை பேர் வந்தீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. சோ எதுவுமே ரீசன் இல்லாம கிடையாது, நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லைங்களா? சோ அப்படி இருக்கும்போது 32,000 பேரும் அவங்க நினைச்ச மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா அவங்க நினைச்ச மாதிரி எல்லாம் அந்த வார்ல இருக்க முடியாது. அதனாலதான் பிதா டெஸ்ட் வைக்கிறாரு இடையில நிறைய. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் டெஸ்ட் வைக்க வைக்க எப்படி பழைய ஏற்பாட்டுல கிதியோனுடைய காலத்துல ஒவ்வொருத்தரும் பின்வாங்கி போறாங்க இல்லைங்களா? சோ அப்படிப்பட்ட போது இங்கேயும் நிகழ்காலத்துல இருக்க நமக்கும் அதே தான். சோ அழைக்கப்பட்டவர்கள் வந்து அநேகம் பேரா இருக்காங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வந்து எத்தனை பேர் தான் பார்க்கும்போது சிலர் தான். அப்ப உண்மை உள்ளவர்கள் அப்படிங்கும் போதுதான் நம்ம 1,44,000 பேர் சபை வகுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். அப்போ அந்த 300 தான் இந்த 1,44,000 அப்படிங்கிறத நம்ம மீன் பண்றோம் நிழல் அண்ட் பொருள்ல எக்ஸ்பிளைன் பண்ணும் போது. சோ அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும், கிறிஸ்தவனா இருந்தா பிரயோஜனம் இல்லை, கிறிஸ்து சொல்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்றோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மட்டும் தான் பிரயோஜனம். அப்படி கீழ்ப்படிஞ்சா மட்டுமே தான் நம்ம இந்த வார்ல சாத்தானை வந்து ஜெயிக்க முடியும். சோ அப்படி இல்லைன்னா கண்டிப்பா முடியாது. அப்படி இல்லைன்னா 32,000 பேர் வந்தாங்க, ஒரு விசுவாசம் இருக்குன்னு சொல்லிதான் வந்தாங்க, பட் கிரியை காட்ட முடியாம அழைக்கப்பட்டவர்கள் நிலைமையிலேயே அவங்க விழுந்துட்டாங்க. சோ அப்ப நம்மளுடைய டார்கெட் வந்து என்ன? அழைக்கப்பட்டவர்களா இருக்கணுமா, உண்மை உள்ளவர்களா இருக்கணும் இல்லைங்களா? அப்ப உண்மை உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த வார்ல ஜெயிச்சு காட்டினாதான் முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அப்படிங்கறதா பிதா நமக்கு இந்த பாடத்தின் மூலமா வெளிப்படுத்துறார். வாசிக்கலாம் 19:21 மத்தேயு 19 அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். ஜீசஸ் வந்து அந்த ஐஸ்வர்யவான்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. பேசும்போது நடக்கிற இன்சிடென்ட் இது. வரவங்க எல்லாமே ஸ்டார்டிங்ல வர்றது முக்கியம் இல்ல, கடைசி வரைக்கும் லாஸ் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அதுதான் முடிவு தான் நமக்கு வந்து ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணும். தொடக்கம் வந்து எப்போதுமே இப்படிதான் இருக்கும், ரொம்ப கிராண்டா தான் இருக்கும் இல்லைங்களா? சோ அப்படி இருக்கும்போது யார் நிக்கிறா கடைசி வரைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். வாசிக்கலாம் 6:66 யோவான் 6:66. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். யாரு கூட நடக்கலையா? இயேசு கிறிஸ்துவுக்கு பின் நடவாமல் போனார்களா? இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த நிலைமை அப்படிங்கும் போது சோ இங்க வந்து தானாஸ் பார்ட்டி ஹால்ல வந்து டே 1ல வந்த அதே ஆளுங்க வந்து திரும்பியும் இங்க வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த உபதேசம் வந்து கடினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா வந்து நம்ம அந்த உண்மை உள்ளவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள போகவே முடியாது நிச்சயமா. சோ வாசிக்கலாம். அதே போல இன்னொரு இன்சிடென்ட் மத்தேயு 19:22. மத்தேயு 19:22. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அப்போ என்ன பண்றாரு? நம்ம இந்த துக்கம் வர மாதிரி இருக்கிற அந்த ஒரு குரூப்பாவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்துல ரொம்ப ஃபெட்டப் ஆகி அவரை பின்வாங்காம போறாங்க இல்லைங்களா வழி விலகி, அந்த மாதிரி ஒரு குரூப்லயே நம்ம என்னைக்குமே இருந்துடவே கூடாது. உண்மையா சொல்ல முடியும், என்னால நிச்சயமா சொல்ல முடியும். இந்த தானாஸ் பார்ட்டி ஹால்ல இந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்க எடுத்தோம் இல்லைங்களா, உங்களுக்கு தேவன் அதை தருவார் இதை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசியிருந்தா இதே ஹால்ல இன்னொரு 100 பேரை ஈஸியா கூட்டியிருக்க முடியும். ஈஸியா இல்லையா? ரொம்ப ஈஸியா கூட்டிட முடியும். ஆனா அப்படி கூட்டணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாரில் நானும் ஜெயிக்க முடியாது, நீங்களும் ஜெயிக்க முடியாது கடைசி வரைக்கும். சோ அதனால நம்மளுடைய நோக்கம் வந்து அதிகப்படியான ஆளுங்களை வந்து கூட்டிட்டு நல்லா திங்க் பண்ணி பாருங்க. 1,44,000 தான் கவுண்ட்னு சொல்லியாச்சு. எப்போதுல இருந்தோ பரிசுத்தவான்கள் யாரு? ஸ்தேவான் எப்பயோ ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டார், ஃபர்ஸ்ட் ரத்த சாட்சியா மறிச்சு இல்லைங்களா? அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்க முடியாது. மேபி ஒருத்தருக்காக கூட இந்த அழைப்பு இன்னும் காத்துட்டு இருக்கலாம் இல்லைங்களா? ஏதோ அந்த ஒரு பரிசுத்தவானுக்காக கூட, அந்த ஒரு பரிசுத்தவான் எங்க கூட இருக்கலாம், இங்க வந்து அமைஞ்சுக்கரையில கூட இருக்கலாம். சோ அப்படி இருக்கும்போது நம்ம என்னைக்குமே அந்த ஹெட் கவுண்ட்டையோ அந்த ஒரு கூட்டத்தையோ பார்த்துட்டே இருக்கவே கூடாது, எப்போதும் சொல்லி பார்க்கணும். அப்போ அந்த கடைசியா எப்படி ஃபைனலா அந்த 300 பேர் ஃபில்டர் ஆகி வந்து இந்த வார்ல வின் பண்றாங்க, சோ அதே போலவும் நம்மளும் அந்த 300 பேர்ல ஒருத்தரா வரமோங்கிறதா மேட்ரு. 32,000 பேர்ல ஒருத்தரா நம்ம இருந்திருக்கலாம், 10,000 பேர்ல கூட இருந்திருக்கலாம். ஆனா அந்த 300 பேர்ல வரமா அப்படிங்கறதான் நம்ம பார்க்கணும். வாசிக்கலாம் ரோமர் 5:1.
ரோமர் 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆனா வெறும் விசுவாசம் போதுமா அப்படின்னு கேட்கும் போது நமக்கு நல்லா தெரியும், வெறும் விசுவாசம் நமக்கு கண்டிப்பா பத்தாது. கிரியை இல்லைன்னா விசுவாசம் என்னது? உங்களுக்கு கண்டிப்பா செத்ததா தான் இருக்கும் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அந்த 32,000 பேருக்கிட்டையும் என்னதான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க வரும்போது என்ன மைண்ட்ல வந்திருக்கீங்கன்ற ஒரு டெஸ்ட் அங்க நடக்குது. வாசிக்கலாம் மத்தேயு 16:24. மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இத சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அப்ப ஏன் அப்படின்னா, இங்க சாத்தானோட போரிடணும், சாத்தான நம்ம சண்டைக்கு போகணும்னா, நான் ஏன் பிரதர் சாத்தானோட சண்டைக்கு போகணும் அப்படின்னு கேட்கிற ஆளுங்க தான் இங்க அதிகமே தவிர, அவருக்காக நான் நிக்கிறேன், அவர் சொன்னபடி நான் வாழ்றேன், அது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஒரு நாள் 2 நாள் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லி அவருக்காக ஓடி வர ஆளுங்க மிகவும் குறைவுதான். அதனாலதான் என்னைக்குமே ஹெட் கவுண்டர்ஸ் மேட்டர் இல்ல. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர்னு அவரே சொல்லிட்டாரு முன்னாடியே நமக்கு வசனத்துல. ஆனா உண்மை உள்ளவர்கள் 1,44,000 மட்டும்தான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும்போது வசனமே வாசிச்சல நம்ம மத்தேயு 22:14. மத்தேயு 22:14. அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த 10,000 பேர் இல்லைங்களா? சோ சிலருங்கிறது அந்த 1,44,000 சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும்போது நம்மளும் அந்த உண்மை உள்ளவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்தானத்துக்குள்ள போகணும் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரொம்ப சொபஸ்டிகேட்டா இருந்தா கண்டிப்பா போகவே முடியாது. நான் எப்படி வேணா இருப்பேன், இதுதான் என் கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஒருவேளை இந்த வாரில ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மைண்ட்ல வந்தோம்னா கண்டிப்பா ஃபெய்த் இருந்தும் நம்மளால வின் பண்ண முடியாது. வாசிக்கலாம் வசனம். மத்தேயு 7:13 மற்றும் 14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க மட்டும்தான் கேப்டனை கரெக்டான பாத்துல போயிட்டு ஃபாலோவே பண்ணுவாங்க. நம்ம அந்த தண்ணி குடிக்கிற அந்த ஒரு டெஸ்ட்ல நல்லா கவனிச்சிங்கன்னா, நாய் போல கையில அள்ளி முண்டு குடிக்கிறவங்க அந்த லக்கம் தான் 300 பேருன்னு சொல்லி பார்த்தோம். முழங்கால் பெண்ட் ஆகி குடிக்கிறவங்க மீதி உள்ள ஆளுங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அவங்க எல்லாத்தையுமே காட் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்த்தோம். என்ன லாஜிக் ஆக்சுவலி அங்க அப்படி சூஸ் பண்ணதுல என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னா, நீங்க ஒரு சோல்ஜரா, நீங்க ஒரு படை வீரனா போறீங்க ஒரு இடத்துக்கு அப்படிங்கும் போது எப்போதுமே நீங்க கையில ஆயுதம் இதெல்லாம் வச்சுட்டு நீங்க போவீங்க. நீங்க ஃபுல்லா நீல் டவுன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனிமி உங்களை அட்டாக் பண்றான் அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஸ்பான்டேனியஸா ரியாக்ட் பண்ணவே முடியாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, முட்டி போடாம யாரெல்லாம் கையில அள்ளி வாய்க்கு எடுத்து குடிச்சாங்களோ அவங்க எல்லாம் எப்போதுமே அவேரா இருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, கிதியோனை பார்த்துட்டே இருந்திருப்பாங்க, என்ன சொல்றாரு, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருதுன்னு. எனிமி வரானா இல்லையாங்கிற அந்த ஒரு அவேர்னஸ் இருந்திருக்கும். ஆனா முட்டி போட்டு குடிச்சாங்க தெரியுமா, அவங்களுக்கு அந்த அவேர்னஸே இருந்திருக்காது. சோ அதனாலதான் அவங்க அப்போ அந்த டைம்ல எதிரி அவங்களை சுத்தி பாளையம் இறங்கினா என்ன ஆகும், முட்டி போட்டு நீல் டவுன் பண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா அவங்களால மீண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சோ அப்படிப்பட்டவர்கள் தான் ரொம்ப சொபஸ்டிகேட்டடான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால அவ்வளவு ஈஸியாலாம் நம்ம இந்த ஒரு டெஸ்டினியை அடைஞ்சிட முடியாது. ஏன்னா வசனம் தான் சொல்லுது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது. ரொம்ப கிளியர் வசனம். ஒருவேளை ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான் நம்மள வழி நடத்தும்ன்ற ஒரு எண்ணத்துல இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அது இங்க கிடைக்கவே கிடைக்காது. பிதா நமக்கு என்னைக்கும் கொடுக்கவும் மாட்டார். உண்மையை சொல்லணும்னா ஏன் கொடுத்துட்டு இருக்காரு நமக்கெல்லாம், நீங்க எல்லாம் அந்த 300 பேரா ஆகணும் அப்படிங்கிற இந்த வாஞ்சையில இங்க வந்துட்டு இருக்கிறனாலதான் பிதா தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காரு. பல்வேறு டெஸ்ட்டுக்கு மத்தியில வந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? சோ அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம போற பாத் ரொம்ப ஈஸி கிடையாது, இடுக்கமா தான் இருக்கும். பேதுரு சொல்லியிருப்பாரு இல்லைங்களா, துன்பப்பட வேண்டியது அவசியம்னு தான் பேதுரு எழுதிட்டே போயிருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த 10,000 பேர் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வாசிக்கலாம் வசனம் 50:5. 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். பலியினாலே என்னோடே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். சோ அப்போ யாரெல்லாம் இந்த உடன்படிக்கை பண்ணி வரோமோ அவங்களுடைய லைஃப சாக்ரிபிஷியல் லைஃபா கொடுத்துட்டு அவங்க பிதாவுக்காக ஓடணும்னு தான் வராங்க. ஆனா ஓடுறவங்க எல்லாருமே யாருதான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஏன் ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுத்துட்டாங்க பிதாவுக்காக ஓடணும்னு, ஆனா அவங்க உண்மை உள்ளவர்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல.
வெறுமான உடன்படிக்கை பண்ணதுனால நீங்க உடனே ஃபைனலா வந்து அந்த சாத்தானுடைய அந்த வாரில ஜெயிச்சு பிதாவின் வழியில உட்கார்ந்துடலாமா, எல்லாத்தையும் மேற்கொண்டு அவருக்கு ஏற்ற பிள்ளையா மாறிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. அப்ப வெறும் உடன்படிக்கை பண்ணா மட்டும் பத்தாது. உடன்படிக்கை பண்ணாலும் கடைசி வரைக்கும் நிலை நிற்கணும். ஏன்னா நம்மளுடைய டார்கெட் வந்து இந்த 10,000 பேர் மாதிரி நம்ம போகணுங்கிறது இல்ல. நம்மளுடைய டார்கெட்டே அந்த 300 பேர்ல அந்த 300 பேர் போல கடைசி வரைக்கும் அந்த வாரில் இருக்கணும், வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டார்கெட்டா இருக்கணும். சோ அப்படி இருக்கும்போது பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணினா என்னுடைய பரிசுத்தவான்களே என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பழைய ஏற்பாடுல எல்லாம் பலிகள்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆடுகள், மாடு, காளை எல்லாத்தையும் பலி செலுத்துவாங்க இல்லைங்களா, பிதாக்காக. அப்போ இந்த கடைசி காலத்துல ஓடிட்டு இருக்க நம்ம பலியின் ஜீவியம் எப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னெல்லாம் தாளந்து பிதா நமக்கு கொடுத்துருக்காரோ அது எல்லாத்தையுமே அவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும் இல்லைங்களா. சண்டே சாயங்காலம் எப்படி வேணா அதை ஈஸியா ஓடிடும் இல்லைங்களா. டைமுக்கு நேரத்தை கடத்துறது பெரிய விஷயமே கிடையாது. ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்தோம்னா ½ போறது நமக்கு தெரியாது. உலக பிரகாரமான ஒரு புக்கை எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா 2 நாள் போறது கூட நமக்கு தெரியாது, படிச்சுட்டே இருப்போம் இல்லைங்களா. சோ அப்படி இருக்கும்போது எவ்வளவோ சூழ்நிலை இருந்தாலும் இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் எத்தனையோ மாசங்கள் கடந்து வந்தோம், இன்னும் ஸ்டில் வாஞ்சையா வந்து இங்க உட்கார்ந்து உங்களை சுத்தி நிறைய ஹெட் கவுண்ட் வந்து ரெடியூஸ் ஆனாலும் இன்னமும் அந்த ஃபெய்த்தோட வந்து கேக்குறீங்க அப்படின்னா பிதா கண்டிப்பா வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். அதிகப்படியான நிச்சயமான ஒரு வார்த்தையும் கொடுக்குறார். வெறும் ஆசீர்வாதங்களை தேடி நீங்க வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இத்தனை நாள் வந்து இங்க வந்து உட்கார்ந்துருக்க மாட்டீங்க இல்லைங்களா. சோ வசனம் சத்தியம், வசனம் வந்து பிதானுடைய வார்த்தை வந்து தெளிவா இருக்குங்கிறதுனாலதான் நீங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அப்படி வரதுனாலயோ இல்ல உடன்படிக்கை பண்ணிடுறதுனாலயோ நம்ம வின் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்கும் போது அதுக்குதான் பதில் கிடையாது. ஏன்னா நம்ம டார்கெட் வந்து உடன்படிக்கை பண்ணா பத்தாது. வாசிக்கலாம் வசனம். மத்தேயு 24:13 முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். சோ ரொம்ப கிளியரா இருக்கு வசனம். முடிவு பரியந்தம் நம்ம வந்து நிலை நின்னா மட்டும்தான் நமக்கு இந்த ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும்போது பண்ண உடன்படிக்கையில முடிவு பரியந்தம் நம்ம ஓடணும். அப்படி நின்னா அந்த 300 பேரை நம்ம பிளஸடா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது பிதா நமக்கு டெஸ்ட் வைக்கிறார் அப்படின்னா நம்ம எப்படிதான் அதை எதிர்கொள்ள போறோம்? பிதா வைக்கிற டெஸ்ட எப்படிதான் வந்து நம்மளும் தண்ணி குடிக்க போறோம்? முட்டிக்கால் போட்டு தண்ணி குடிக்கலாமா? போட்டா யார் வர்றதே தெரியாது, சாத்தான் வர்றதே தெரியாது இல்லைங்களா. சோ பிதாவும் யாரதான் சூஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரு வந்து தன்னுடைய குமாரனை பார்த்து அவருடைய அடிச்சோடுகள் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறாங்களோ அவங்களதான் பிதாவும் சூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தண்ணி நம்ம எதை சொல்லலாம்? சத்தியத்தோட ஒப்பிட்டு சொல்லலாமா? தண்ணி குடிக்கிறதுங்கிற விஷயம் நிழல் பொருள். சோ எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணணும் இல்லைங்களா. சோ அப்படி இருக்கும்போது அந்த சத்தியத்தை வெறுமான தண்ணியை மட்டும் பிளைண்டா குடிச்சிட்டே போக கூடாது. இடையில டெஸ்ட் இருக்கும் தண்ணி குடிக்கும் போது. இடையில நம்ம கிதியோனை பாக்குறோமா, இயேசு கிறிஸ்துவ பாக்குறோமா, சாத்தானும் என்ன பண்றான்னு சொல்லி சாத்தானுக்காகவும் நம்ம ரெடியா இருக்கணும். சோ அப்படி இருந்தா மட்டுமே தான் அந்த டெஸ்ட்ல நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லி பாக்குறோம். இயேசு கிறிஸ்துவையும் கவனித்து பாக்குறோம்ன்ற ஒரு வசனம் நமக்கு இருக்கு. எபிரேயர் 3:1. எபிரேயர் 3:1 பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். சோ அதான் எப்போதுமே நம்மளுடைய கேப்டன் இருக்காரு இல்லைங்களா. எப்படி அவங்க வந்து கிதியோனை பார்த்துட்டே தண்ணி குடிச்சிருப்பாங்க. சோ அதே போல நம்மளும் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சகரை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு அதிகப்படியான நிச்சயமான ஒரு பிளெஸிங் இருக்கும். நம்மளும் அந்த கடைசியா அந்த டெஸ்டினியை வந்து ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு உண்மை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி தண்ணி குடிக்காம நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம தண்ணி குடிச்சோம்னா கடைசி வரைக்கும் போவோமா? நிச்சயமா மாட்டோம் இல்லைங்களா. சோ கேரக்டர் காட்டணும். சின்ன சின்ன விஷயத்துல கூட கேரக்டர் காட்டுவோமா நம்ம? அதுதான் நமக்கு சோதனையே. ஒண்ணும் இல்ல, இப்ப இந்த மீட்டிங் முடிச்சுட்டு போறீங்க, ஒரு கார் எடுத்துட்டு போறீங்க, யாரோ ஒரு பைக்காரன் வந்து ஒரு டென்ட் போட்டான்னு வச்சுக்கோங்க கார்ல. மேல நமக்குலாம் ஒன்னும் ஆகல, கார்ல முன்னாடி ஒரு லைட் வந்து லைட்டா உடஞ்சிருச்சு, இல்ல ஏதோ ஒரு இடத்துல ஒடுக்குள் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? விண்டோ இறக்கி எட்டி அவன் ஒரு முறை முறைப்போம், அவனே வந்து நம்ம கிட்ட காசு கொடுத்துட்டு போயிடுவான் நம்ம பாக்குற பார்வையில இல்லைங்களா. சோ இது இட்ஸ் நாட் அபவுட் எப்படி நம்ம இருக்கோம். கிறிஸ்தவர்களா இருக்கோம், எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான். ஆனா அவருக்கு ஏற்ற மாதிரி வாழக்கூடிய அந்த ஒரு கேரக்டர்ல வாழ்றோமா? எத்தனை டெஸ்ட் வச்சாலும் அவருடைய குமாரன் நமக்கு வச்சுட்டு போன அந்த அடிச்சோட ஃபாலோ பண்ணி அவரை போல நடக்கிறோமா? அதுதான் கேரக்டர். நீங்க நல்லா கவனிக்கணும். இப்போ நீங்க இந்த கிளாஸ் வர ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லைங்களா, மோர் தென் 6 months இருக்குமா, 6-7 months மேல இருக்கும் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா? இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, உங்களை சுத்தி பக்கத்துல இருக்காங்க இல்லைங்களா,
அவங்க தே மைட் ஹவ் நோட்டிஸ்ட். ஏன்னா அப்படி ஒரு மாற்றங்கள் இருக்கு இல்லைன்னு உங்களால உங்களை ஜட்ஜ் பண்ண முடியாது, உங்ககிட்ட அந்த மாற்றங்கள் இருக்கான்னு. ஆனா இத்தனை நாள் இங்க வந்து நீங்க உட்கார்றீங்கன்னா நிச்சயம் உங்களுக்குள்ள அந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. பிதாவுடைய வார்த்தையை நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறது நம்முடைய பிதா நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அதிக நிச்சயமான வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட சத்தியம் உள்ள இறங்கல அப்படின்னா இத்தனை நாள் கடந்தும் இங்க வந்து நீங்க உட்கார முடியாது நிச்சயமா உங்களால. சோ அப்படி இருக்கும்போது இப்படி வந்து இங்க உட்கார்றதுனால வின் பண்ணிட்டோமானா அதே பழைய வசனம் தான், முடிவு பரியந்தம் நிலை நிற்கணும். ஜஸ்ட் இந்த கிளாஸுக்கு வந்துட்டு இந்த கிளாஸ் வந்து கேட்கறதுனால நம்ம ரசிக்கப்பட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் மைண்ட்ல இருக்கு. இல்ல நம்ம வந்து ஈஸியா வந்து எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்னா நமக்கு சோதனை எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஏன்னா சாத்தான் எப்படா விழுங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். கொஞ்சம் ஃபெய்த்ல ஒரு தொய்வு ஏற்பட்டா கூட அப்போ ஒரு சூழ்நிலை வரும், மொத்தமா இந்த சத்தியத்தை விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் நமக்கு. அப்ப அந்த இடத்துல என்ன ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கறது தான் முக்கியம். அந்த இடத்துலதான் நம்ம யாரு எந்த சைட்ல இருக்க போறோம் அப்படிங்கறத நம்ம காட்டணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வாசிச்சது போல சாத்தான் வந்து எப்படா விழுங்கலாம் அப்படின்னு சொல்லி காத்துட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது நம்மளும் அவரு சொன்ன மாதிரி நம்மளும் ஒரு நல்ல பாத்துல நடக்கணும் அப்படிங்கும் போது ஒரு போர் வீரனா நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும் போது பிதா நமக்கு என்ன கொடுப்பார்? வெப்பன்ஸ் கொடுப்பார் சண்டைக்கு. என்ன வெப்பன்ஸ் கிதியோன் கொடுத்தார்? பானையும் தீவட்டியும் கொடுத்தாரு இல்லைங்களா? அப்ப பிதா வந்து நம்மளும் வார்ல ஜெயிக்கிறதுக்கு நமக்கு என்ன கொடுப்பார்? இங்க அண்ணா அரைச்சுக்கிட்ட பானை விக்குது, வாங்கிடலாமா? சோ என்னதான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்காலமும் பானையும் தீவட்டியும் கொடுப்பார். சொல்லும் போதே தமாஷா இருக்குல்ல? அப்ப என்ன மீனிங்னா இந்த 300 பேரை வந்து இந்த 3 விஷயம் தான் காப்பாத்திருக்கு. இந்த 3 விஷயம் இல்லைன்னா அவங்க அன்னைக்கு காலி மீதியானவர்கள் கிட்ட. அப்ப ஊர்ல இருக்கவங்க எல்லாம் என்ன சொன்னாலும் என்ன கேவலமா சிரிச்சாலும் பிதா நமக்கு இந்த 3 விஷயத்தையும் தெளிவா கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நம்ம கிளியரா சொல்லணும்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த 3த்தையும் நம்முடைய கேப்டன் நமக்கு கைட் பண்ணுவார். கைட் பண்ணும்போது கேப்டனை பார்த்தே நடக்கிறோமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 மற்றும் 27. நம்மள பார்த்து பேசுறார். அது அப்படி எடுத்துக்கங்க இந்த வசனத்தை வாசிக்கும் போது. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். கிதியோன் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். மைட்டியே கிடையாது கிதியோன் வந்து, ஆனாலும் அவரை சூஸ் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும் போது அவர்கிட்ட கேரக்டர் இருந்தது. சோ அந்த கேரக்டர் தான் முக்கியம். அவர் ஒரு ஆர்மியை லீட் பண்ண போறாரு. அவரோட ஆளுங்க எல்லாத்தையுமே குறைச்சிட்டு வந்தாலும் நான் போருக்கு போக மாட்டேன், வெறும் 300 பேர் தான் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி அவர் எங்கேயுமே முறுமுறுக்கவே இல்லை. ஏன்னா கேப்டன் ரொம்ப கிளியரா இருக்கார். இப்போ அந்த சோல்ஜர்ஸ் தான் நம்ம தான் ஹாப்பியா இருக்கணும். நீ சட்டையை எடுத்துட்டு நீ பானையை எடுத்துட்டு நீ கிளம்பு சண்டைக்கு அப்படிங்கும் போது வெக்கப்படக்கூடாது. என்ன சொல்லுவாங்க மத்தவங்க எல்லாருமே இல்லைங்களா? கண்டிப்பா கேட்பாங்கல்ல. உலக மக்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பைத்தியக்காரங்க பாரு, சண்டே காலையில வந்து சர்ச் அட்டன் பண்ணிட்டு ஈவினிங் ஏதோ கிளாஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்க? அவங்க கேட்டுட்டு இருக்கிறதா சத்தியம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒரு பைத்தியகாரதனமான ஒரு சூழ்நிலை இருக்காங்கன்னு சொல்லி நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஆனா அவங்க எல்லாத்துக்குமே தெரியாது இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? நம்மளும் உடனே ஆமா ஆமா ஏன்னா எல்லாருமே நம்மள வந்து கேலி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாமானா, கிதியோனை பார்த்து எப்படி அந்த 300 பேரை நீங்க என்ன வேணா கேலி பண்ணுங்க, நாங்க இந்த பானையும் எக்காலத்தையும் தீவட்டியும் எடுத்துட்டு போக தான் போறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்களோ, அப்ப என்னன்னா கேப்டன் சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு செவி கொடுக்கணும். முதல்ல ரட்சகராக இயேசு கிறிஸ்து நம்மளை என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் நீங்க பண்ணணும், பண்ணாதான் என்னுடைய பிள்ளைகளா இருப்பீங்க, நீங்க இந்த ஓட்டத்துல ஓட முடியும்னு சொல்லி சொல்றாரோ, அப்ப அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றதுக்கு வந்து ரொம்ப எப்போதுமே கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஃபர்ஸ்ட் கிதியோன் தான் எக்காலம் ஊதுறாரு இல்லைங்களா? எக்காலம் ஊதிட்டு என்ன சொன்னாரு? நான் என்ன சொல்றேனோ, நான் என்ன பண்றேனோ அதே மாதிரி நீங்க பண்ணுங்கன்னு. இயேசு கிறிஸ்து ஒரு அடிச்சுவட நமக்கு முன்மாதிரியா வச்சுட்டு போயிட்டார் இல்லைங்களா? அவர் எக்காலம் ஊதிட்டார். ஒருவேளை நம்மளும் அந்த 300 பேரா மாறுறோம் அப்படின்னா நாளைக்கு இந்த எக்காலம் யார் மூலமாவும் ஒழிக்கப்படலாம்? நம்ம மூலமா ஒழிக்கப்படலாம் இல்லைங்களா? நம்ம இந்த இடத்துல வந்து உட்காரும் போது எத்தனையோ சகோதர சகோதரிகள் நம்ம கிட்ட கேட்பாங்க, வேற நான் ஓனாவே நான் நிறைய இடத்துல போயிட்டு
மக்களுக்கு வந்து தேவனுடைய வார்த்தைகளை நான் வந்து பகிர்ந்துட்டு இருக்கேன் பிரதர். அப்படிங்கும் போது அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிதியோன் தான் ஊதினார் எக்காலத்தை. ஆனா என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த 300 பேரையும் ஊத வச்சாரு இல்லைங்களா. கிதியோனை ஃபாலோ பண்ணா போதும். அப்ப சத்தியம் எதுன்னு ஃபாலோ பண்ணிட்டா இந்த சத்தியத்தை இங்க இருக்கிற உட்கார்ந்துட்டு இருக்க நம்ம எல்லாரும் போய் எக்காலமா ஊத முடியுமா, முடியாதுங்களா? நிச்சயமா முடியும் இல்லைங்களா. நமக்கெல்லாம் ஒரு அல்பாசம் இருக்கவே இருக்காதா? ஒருவேளை இங்க ஒருத்தர் நம்ம வரோம், நம்ம ஃபேமிலியில இருக்கவங்க இந்த சத்தியத்தை கேட்கல ஸ்டார்டிங்ல இருந்து, மனசுல நமக்கு அந்த எண்ணம் வந்ததே இல்லையா என்னைக்குமே? சரி, என்னோட கூட சர்ச்ல வந்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த சத்தியம் போகலையே, எவ்வளவு வாஞ்சியா அங்க ஓடுவார், அவர் வந்திருந்தா இந்த சத்தியம் அவருக்கு புரிஞ்சிருக்கும். இல்ல ஹஸ்பண்ட் இல்லாம ஒய்ஃப் மட்டும் வரவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். சரி, அவரு கேட்கலையே வீட்டுல இருக்கவங்கன்னு, வெறும் ஹஸ்பண்ட் மட்டும் வரவங்க இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராங்க, யோசிக்கலாம் இல்லைங்களா, என்னோட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சத்தியம் போகலையே. அப்போ அவர் என்ன சொல்றாரு கிளியரா அப்படின்னா, நான் எக்காலம் ஊதிட்டேன், இப்ப எக்காலத்தை ஊத வேண்டியது யாரோட கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. அவரை மாதிரி ஊதணும் எக்காலம். அதுவும் ரொம்ப மெயின். நமக்கு வந்து ஒரு டேலண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும் போது ஏனாதானும் நம்ம ஊதக்கூடாது. எப்படி கிதியோன்னு ஊதினாரோ அதே போல ஊதணும். அதுக்கு முதல்ல அவருடைய பிள்ளைகளா நம்ம அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரணும். வரும்போது ஒருவேளை வரோம்னா நாளைக்கு நம்ம மூலமா இந்த சத்தியம் பின்னாடி மிகப்பெரிய அளவுல ஒரு ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க யாரோ ஊதுனும் போது கேட்டதுனாலதான் இன்னைக்கு இங்க வந்து நான் ஊதிட்டு இருக்கேன். அப்படி ஊதும் போது நீங்க ஊதுனது எனக்கு பிடிக்கல, இல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஊதிக்கிறேன் அப்படின்னு ஊதி இருந்தேன்னா இன்னைக்கு நான் இங்க வந்து சொல்லியிருக்கவே முடியாது. இதை அப்போ நம்ம ஃபாலோ பண்றோங்க போது நமக்கு இப்படிதான் ஒரு வாய்ப்பு கொடுப்பார். ஏன்னா அவர் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா. அந்த தாளந்து ஓமையை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எல்லாருக்கிட்டையும் பிதா எல்லாத்தையுமே எதிர்பார்க்கறது இல்ல. அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ, அவங்களுக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்கோ, அதுல பிதாவுக்கு நம்ம என்ன பெஸ்ட் கொடுக்குறோம் அப்படிங்கறதான் பாக்குறாரு. வெவ்வேறு விதமா பயன்படுத்துவார். நம்ம சொன்னோம் இல்லையா, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் தான். எல்லாருக்குமே ஒரே டேலண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே ஒரே டேலண்ட் இருக்காது. பேசுற சகோதரனால நாளைக்கு எங்க லைவ் போட முடியாது, லைவ் போடுற சகோதரனால பேச முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் இல்ல, ஒரு சகோதரனுக்கு எல்லா டேலண்ட்டுமே இருக்கும். ஆனா பிதா வந்து அந்த சகோதரனை வந்து பினான்சியலா யூஸ் பண்ணுவார். ஒரு சகோதரனுக்கு பினான்சியலா கொடுக்கறதுக்கு மேபி அந்த சூழ்நிலை இல்லாம போகலாம். ஆனா அவருடைய டைமையும் அவருடைய அந்த நேரத்தையும் பிதாக்காக ஒதுக்கும் போது பிதா எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி எதிர்பார்க்கறது இல்லை. இங்க உட்கார்ந்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஃபேமிலி சூழ்நிலை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம், எல்லாருக்கும் ஒரே டேலண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா ஒருவேளை நம்முடைய ரட்சகர் எக்காலம் ஊதுற மாதிரி ஊதுறதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த 300 பேரும் எப்படியாவது உதவ வச்சிருவார் இந்த சத்தியம் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வசனமும் இருக்கு, வாசிக்கலாம். மத்திய 24:31. மத்தேயு 24:31 வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பார்கள். அப்ப என்னன்னா, இதே போல எக்காலம் ஊதணும். தானாஸ் பார்ட்டிகள்ல ஃபர்ஸ்ட் எக்காலம் ஊதணும். எக்காலம் ஊதும் போது எத்தனை பேர் வருவீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய பேர் வந்தீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்த கவுண்ட்ல எங்க கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த 32,000 பேர் தான் இல்லைங்களா. சோ அதுக்கப்புறம் இப்ப நாங்க எதிர்பார்க்கறது அந்த 32,000 பேர் கிடையாது, பிதா எதிர்பார்க்கறது டு பி ப்ரிசைஸ். அப்ப அந்த 300 பேர் தான் எதிர்பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த எக்கால சத்தம் ஊதியாச்சு. ஒருவேளை இந்த 32,000 ஆகுறோமா, இல்ல இந்த 10,000 ஆகுறோமா, இல்ல இந்த 300 ஆகுறோமா அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சோ அடுத்தது ஒரு விஷயம், எக்காலம் பார்த்துட்டோம். அடுத்தது என்ன? தீவட்டி இல்லைங்களா. சோ அப்ப அந்த தீவட்டி வந்து என்னதான் கொடுக்கும்? வெளிச்சம் கொடுக்கும் இல்லைங்களா. சோ அப்படி இருக்கும்போது நம்மளே இந்த சத்தியம் கேட்கறதுக்கு முன்னாடி இதே வசனங்களை படிச்சு எத்தனை டைம் நமக்கு புரியலன்னு சொல்லி நம்ம யோசிச்சிருப்போம். எத்தனை டைம் வெவ்வேறு கோணங்கள்ல இந்த வசனங்களை படிச்சும் புரியாதது இங்க வேதாகமத்தை முறையாக எப்படி கற்பதுங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் சகோதரர்கள் வந்து இங்க சப்ஜெக்ட் எடுக்கும் போது உங்களுக்கு எத்தனை விஷயங்கள் புரிஞ்சிருக்கு. சோ அப்படி இருக்கும்போது அந்த தீவட்டி வந்து வெளிச்சம் கொடுக்கும். நம்ம கையில இப்ப வெளிச்சத்தை வந்து கொடுத்துருக்காரு. தீவட்டி எப்படி போற இடம் எல்லாமே வெளிச்சமா இருக்குமோ அதே போல நம்ம கிட்ட இப்ப அந்த தீவட்டியை கொடுத்துருக்காரு. கொடுக்கும் போது நம்ம வெளிச்சத்தை இப்ப கையில வாங்கியிருக்கோம். 6-7 மாசத்துக்கு மேல இங்க வந்துட்டோம் இல்லைங்களா. வந்து அந்த வெளிச்சத்தை கையில வாங்கியிருக்கோம். வாங்கினதுக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? இந்த சத்தியம் இந்த வெளிச்சத்தெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து போல ஒருவேளை நம்ம பிரகாசிக்கணும் அப்படின்னா நிச்சயமா இது அப்படி தொடர்ந்து நடந்துட்டே இருக்கணும். இல்ல அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்த வெளிச்சம் வந்து ஃபர்தரா எங்கேயுமே போகாது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ நம்ம கிட்ட இந்த வெளிச்சத்தை கொடுத்துருக்காரு. எக்காலமும் நம்ம பார்த்தோம். எக்காலம் வந்து ஊதிட்டாரு, நம்மளும் ஊதலாம். நம்மளை வச்சு கண்டிப்பா ஊதுவார். வெளிச்சத்தையும் கொடுத்துருக்காரு. நம்ம நடக்கும்போது நம்ம காலுக்கு வெளிச்சம் வேணும் இல்லைங்களா. சோ இல்லைன்னா கண்டிப்பா நம்மளால நடக்க முடியாது தெளிவா.
அப்படி இருக்கும்போது நம்ம என்ன மாதிரி ஒரு கேரக்டர் காட்டணும், என்ன மாதிரி ஒரு சீலா ஓடணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். மத்தேயு 5:15-16. மத்தேயு 5 வசனங்கள் 15 மற்றும் 16. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இத்தனை நாள் இங்க வந்து சப்ஜெக்ட் கேட்டு உங்களுடைய வெளிச்சம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பிரகாசிச்சுட்டு இருக்கு. உங்களுக்கு மேபி தெரியாம இருக்கலாம், ஆனா கேரக்டர் வைஸ் அண்ட் அதே நேரத்துல பிதாவு கிட்ட நெருங்கி போற அந்த படிக்கட்டு இருக்கு இல்லைங்களா, அதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நெருங்கி இப்ப போயிட்டே தான் இருக்கும். ஆனா ஃபுல்லா போயிட்டோமா அப்படிங்கறதுதான் இல்ல. சோ அதனால நம்ம அந்த கிடைச்ச அந்த விஷயத்த வந்து என்னைக்குமே விட்டுறக்கூடாது, இந்த சத்தியத்தை என்னைக்குமே விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு கிளியர் மைண்ட்லயும் இருக்கணும். நீதிமொழிகள் 6 வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. போதக சிச்சையே ஜீவ வழி. வெறும் ஆசீர்வாதமான வார்த்தைகள் மட்டும் கேட்கலாம் அப்படின்னா கண்டிப்பா ஜீவ வழி கிடைக்காது. சோ இன்னொரு வசனம் வாசிடலாம். சங்கீதம் 119:105. 119 சங்கீதம் 105 வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அவருடைய வசனங்கள், அவருடைய சுத்த வசனங்கள் தான் நம்ம காலுக்கு என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தீபமும் நம்மளுடைய பாதைக்கு வந்து வெளிச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும்போது கால் தான் நடக்கும், கரெக்டான பாத்துல நம்ம கால் நடக்கணும் அப்படின்னா அந்த வெளிச்சத்தை நம்ம எப்போதுமே கேரி பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த வெளிச்சத்தை அந்த தீவட்டியை வந்து எதுக்குள்ளதான் வச்சிருந்தாங்க? பானைக்குள்ள. பானை எதை குறிக்கும்? ரொம்ப சிம்பிள், வசனமும் நமக்கு இருக்கு, வாசல்லாம் நம்மளுடைய இந்த உடம்பு இருக்கு இல்லைங்களா, இதுதான் இந்த பானை. சோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த பழைய சுவாபம் அப்படிங்கிறத வந்து என்னைக்குமே இந்த வெளிச்சம் வந்து மறைச்சிடணும். இந்த பழைய சுவாபத்தை, இந்த வெளிச்சம் எப்போதுமே நம்ம ஷைன் பண்ணிட்டே இருக்கணும். அந்த என்னைக்கு நம்ம கிட்ட அந்த பழைய சுவாபம் எட்டி பார்க்குதோ கண்டிப்பா அன்னைக்கு அந்த வெளிச்சமே இருக்காது, அது பானைக்குள்ள மறைஞ்ச மாதிரியே தான் இருக்கும். அந்த பானையை விட்டு அது வெளியே வந்துதான் ஆகணும். பானைனா என்ன பண்ணலாம்? ஒரு பழைய சுவாபம், பொய், கோபம், பொறாமை, ஏமாற்றுதல், நம்மடியே இருக்கக்கூடிய மேட்டிமை, சோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம விட்டு போகுதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் இருந்தா வெளிச்சம் வந்து கண்டிப்பா நம்மளை விட்டு வெளியே வராதுன்னு சொல்லி பார்ப்போம். பவுல் ரொம்ப கிளியரா எழுதியிருக்காரு, வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4 வசனம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். சோ அப்ப பவுல் என்ன சொல்றாரு? இந்த சரீரத்தினுடைய செய்கை இருக்கு இல்லைங்களா, அது எப்போதுமே வந்து நல்லாதான் இருக்கணும். ஒருவேளை இல்ல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அப்படி ஒருவேளை நம்ம செய்கை நல்லதா இருக்கு, ஏன்னா மண் பாண்டங்கள்ல தான் பெற்றிருக்கோம், அந்த உடம்புலதான் பெற்றுட்டு இருக்கோம். சோ அப்ப நம்ம ஒருவேளை ப்ராப்பரா இருக்கோம் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்க எல்லாத்துக்குமே வெளிச்சம் இல்லைங்களா. நம்மளே சகோதரருக்கு அடிக்கடி சொல்ற விஷயங்கள் தான். நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க, நான் இருக்கேன் சத்தியத்துல, ஆனா என்னுடைய கணவர் சத்தியத்துல இல்ல அப்படிங்கும் போது நீங்க வம்படியா வலுக்கட்டாயமா வர தரத்துறன்னு இழுத்துட்டு வாங்கன்னு நாங்க என்னைக்குமே சஜஷனே சொல்ல மாட்டோம். ஏன் தெரியுமா? ஒரே விஷயம்தான், ஒருவேளை நம்மளுடைய வெளிச்சம், நம்மளுடைய கேரக்டர், நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மன மாற்றமே என்ன பண்ணும், அடுத்தது அவங்கள வந்து மாத்தும். ஏன்னா நான் பார்த்து வந்த என்னோட ஒய்ஃப் இப்படி இல்லையே 20 வருஷமா அப்படிங்கும் போது அந்த ஹஸ்பண்டுக்கு என்னைக்குமே தோணாதா கொஞ்சம் கூட? அப்ப எந்த அளவுக்கு நம்ம கேரக்டர் காட்டினா அவங்க எந்த அளவுக்கு சீக்கிரம் வருவாங்கன்றதா லாஜிக். ஜஸ்ட் இதை ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி அவங்களை சத்தியத்துக்குள்ள என்னைக்குமே கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. பிதாவாய் பார்த்துதான் ஒருத்தரை இழுத்துக்கொள்ள முடியும். ஆனா ஒருவேளை நம்ம யாரோ ஒருத்தரை வந்து அவங்களும் இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும், நம்ம சுத்தி இருக்கிற நம்மளுடைய ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட என்ன மாதிரி ஒரு வெளிச்சம் இருக்குங்கிறத அவங்க பார்க்கும் போதே தன்னால அவங்களே வந்து சத்தியத்துக்குள்ள வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த 32,000மும் நம்மளுடைய டார்கெட் இல்ல, இந்த 10,000மும் நம்மளுடைய டார்கெட் இல்ல, நம்ம அந்த 300 பேரா போகணும், முடிவு பரைந்தும் நம்ம வந்து இந்த வார்ல வின் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஜெயிக்கலாமா? வாசிக்கலாம். ரோமர் 8:37. ரோமர் 8 வசனம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. 300 பானை எடுத்துட்டு தான் போனாங்க, ஆனா வின் பண்ணாங்க கடைசி வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பா நம்மளுடைய ரட்சகர் நமக்கு இன்னைக்கு கொடுக்குற பாடம் ஒன்னே ஒண்ணுதான். ஸோ நல்லா திங்க் பண்ணுங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு அருமையான சத்தியத்தை நம்மளை கூப்பிட்டு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. சத்தியத்தினுடைய முக்கியத்துவத்தை பாருங்க. என்னைக்குமே மனுஷர்களை பார்க்காதீங்க, ஏன்னா மனுஷர்களும்
இங்க இருக்கிறவங்க எல்லாருமே தி பர்ஃபெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எல்லாருமே அந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ள போகணுங்கிற முயற்சியில ஓடக்கூடியவங்க தான். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சகோதரனையோ சகோதரியோ இல்ல ஒரு சிலப்பட்ட குரூப்பையோ பார்த்து நம்ம என்னைக்குமே வந்து ஒரு மைண்ட்ல வந்து நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்க கூடாது. ஏன்னா அடிச்சோடு யாரோட அடிச்சோடுவை தான் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்முடைய ரட்சகருடைய அடிச்சோடுகளை தான் பின்பற்றணும். அப்படி இருக்கும்போது இந்த கிதியோனுடைய இந்த நூதன யுத்தம் அப்படிங்கிற அந்த ஒரு நிழல் பொருள் அப்படிங்கிற அந்த விஷயத்துல நமக்கு என்னதான் பாடம் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல சொன்னோம் இல்லையா, என்ன மாதிரி இந்த வார அப்ரோச் பண்ணா இந்த வாரில ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு என்ன வாரில என்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ணணும், எப்படி போகணுங்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டோம். நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு நிறைய டெஸ்ட் வைப்பார். இப்போ பிதா டெஸ்ட் வைக்கும் போது ரொம்ப ஃபிளஷ்லியா மாம்ச பிரகாரமா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே விழுந்து போயிட்டு வெளியில போயிடலாம். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை, யாருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. டெஸ்ட் வைக்கும் போது செகண்ட் டெஸ்ட்ல எப்படி அவங்க வந்து கிதியோனை பார்த்துக்கிட்டே தண்ணி குடிச்சுக்கிட்டே சாத்தானும் அந்த எனிமையும் அட்டாக் பண்றாங்களா இல்லையாங்கிற மாதிரி பாக்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டெஸ்ட்ல நமக்கு வைக்க போற டெஸ்ட்ல நம்மளும் நம்முடைய ரட்சகரை பார்த்துக்கிட்டே சத்தியத்தை பருகிக்கிட்டே அதே நேரத்துல நம்ம சாத்தான் கிட்ட இருந்து நம்ம கிளியரா நம்ம தள்ளி இருக்கணும், அவனை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடயே போனோம் அப்படின்னா நமக்கு பிதா அதிக நிச்சயமான ஒரு வெளிச்சத்தையும் ஒரு சத்தியத்தையும் ஒரு எக்காலத்தையும் நம்ம மூலமா கூட மற்றவங்க உலக மக்கள் வந்து ரட்சிப்படைகிறதுக்கு அவருடைய சத்தியத்தை வந்து இன்னும் உற்சாகமாக போய் சொல்றதுக்கு நாங்க அப்படிதான் பாக்குறோம். பர்சனலா இத்தனை பிரதர்ஸ் இங்க வந்து உட்கார்றாங்க அப்படிங்கும் போது நாங்க எப்படிதான் பாக்குறோம் அவங்க எல்லாரையுமே உலக பிரகாரமான ஒரு கிறிஸ்தவ மண்டலம் போல வர ஒவ்வொரு தலையிலையும் ஒரு பிரைஸ் டாக் நாங்க பார்க்கல. நாங்க எல்லாருக்கிட்டையும் தசமபாகம் கேட்கல. அப்ப நாங்க பாக்குறதெல்லாம் என்ன, நாங்க கேட்ட சத்தியத்தை நாளைக்கு நீங்க போய் இன்னொரு 4 பேருக்கிட்ட சொல்லுவீங்க, எங்களோட சேர்ந்து சொன்னீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களா. ஏன்னா அவர் எக்காலம் ஊதும் போது 300 பேரை ஊதுனாங்க, ஊதுனால மட்டும்தான் அங்க வந்து விஷயம் நடந்தது. அப்ப எல்லாரும் ஊதுனா ரொம்ப ஹாப்பி இல்ல. ஏன்னா நம்மளே சொல்றோம், நம்ம வந்து எல்லாருமே வந்து 300 பேரா ஆயிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அந்த 300 பேர்ல நம்ம இருக்கோமா அப்படிங்கறது நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு சூஸ் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நமக்கு வசனம் ரொம்ப கிளியரா சொல்றார். கடைசி வசனம் பாஸ்டர்ல வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ரொம்ப நிச்சயமான விசுவாசம், ஒரு அதிகப்படியான உறுதியான ஒரு ஃபெய்த் நமக்கு இருந்தாலும் நம்மளுடைய ரட்சகர் கிளியரா சொல்லியிருக்கார், நான் எப்படி ஜெயிச்சு பிதாவுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்தேனோ அவரோட கூட இருக்கிறது போல நீங்களும் இந்த வாரில ஜெயம் கொண்டீங்க அப்படின்னா நீங்களும் சிங்காசனத்துல கூட உட்காரும்படி அருள் செய்வேன் அப்படிங்கறதுதான் நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தை. சோ அதனால பிதா நமக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்திருக்கார். பானையோட எக்காலத்தோட தீவட்டியோட தொடர்ந்து ஓடுவதற்கு பிதாதாமே நமக்கு பரிசுத்தாவே அளவில்லாமல் தந்து போஷித்து வழிநடத்துவராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவருக்கும் சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.